அன்பு வணக்கங்கள். இன்றைய சிந்தனை உங்களை பற்றி பேசுங்கள். நீங்கள் யார்? நீங்கள் எப்படி இந்த பாதைக்கு வந்தீர்கள் அப்படின்னு ஒரு சிந்தனை. இரண்டாவது சிந்தனை, இறை வாழ்க்கை அப்படின்னா என்ன? இறை வாழ்வது எவ்வாறு? மூன்றாவது கேள்வி, கவனிக்கும் பொழுது நாம் பொய் சொல்கிறோம், பிறரிடம் இருந்து நிறைய மறைக்கிறோம். இதையெல்லாம் கவனித்தலுக்கு சரியான வழியை காட்டுமா? பொய் கூறுவதும் பிறரிடம் இருந்து மறைப்பதும் என்னை கவனிப்பதை ஒழுங்குபடுத்துமா? இப்படி சிந்தனைகள் இருக்கு. என்னை பற்றி கூறுங்கள், நீங்கள் யார் அப்படின்னு கேள்வி இருக்கு. நம்ம மற்றவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. பக்கத்து வீட்டை பத்தி தெரிஞ்சுக்கிறது, இல்ல மற்ற மனிதர்களை பத்தி தெரிஞ்சுக்கிறது, அவங்க என்ன வேலை செய்யறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறது, அவங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறது, அவங்களோட வாழ்வு எதன் அடிப்படையில் அமைந்திருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது, அவங்க எதன் அடிப்படையில் வாழ்ந்துட்டு இருக்காங்க, அவங்களோட வம்சாவளி என்ன, இப்படி எல்லாம் நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்க கிட்டயோ, இல்ல நம்ம கூட வேலை செய்யறவங்க கிட்டயோ, இல்ல நம்ம கூட நட்பு பாராட்டுறவங்கள பத்தியோ தெரிஞ்சுக்கிறது ஒரு விதமான மனதின் ஈகோ தான். மற்றவங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும், ஏன்னா அது கம்பாரிசன் பண்ணும். புரியுதுங்களா? மற்றவர்களை பற்றி அறிந்து கொள்ளுதல் என்பதே உங்களுடைய ஈகோ தான். நீங்க மற்றவங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லாத ஒண்ணுதான். ஏன்னா அதை வச்சு நீங்க ஒரு எடை போட்டு ஒரு தீர்மானத்துக்கு வர்றதுக்கு, புரியுதுங்களா? அதன் அடிப்படையில உங்களோட இயக்கத்தையும் உங்களுடைய செயல்களையும் அமைக்கிறது தான் மற்றவங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மனம் பாடாய்படுது. அதுக்கு ரொம்ப பிடிக்கும். மற்றவங்க என்ன செய்யறாங்க, மற்றவங்க யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது அதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதன் அடிப்படையில அது ரொம்ப வளரும். அது நம்மளையும் அவங்களையும் கம்பேர் பண்ணி நம்ம அவனோட உயர்ந்தவனாவோ இல்ல தாழ்ந்தவனாவோ இருக்கிறதா, அது ஒரு விதமா தன்னிறைவு அடைகிறதுக்காக மற்றவங்களை பற்றிய செய்திகளை சேகரிக்கிறது அதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா நீங்க கேட்கறது அந்த மாதிரியானது இல்லை. இருந்தாலும் மனதின் ஒரு விதமான செயல்பாடுதான் மற்றவங்களை பற்றி அறிந்து கொள்வது. அது ஒரு எடை போட்டு ஒரு தன்னிறைவுக்கு வரணும். ஒண்ணு, நம்ம 2 பேரும் ஈக்குவலா இருக்கிறோமா, இல்ல நீங்க மேல இருக்கீங்க அவன் கீழே இருக்கான், இல்ல அவன் மேல இருக்கான் கீழே இருக்கான்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு, ஒரு தீர்ப்புக்கு ஒரு சமநிலைக்கு வருவதற்காக மற்றவர்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு மனம் ரொம்ப பிடிக்கும். மனம் எப்போ ரொம்ப சிறப்பா இயங்கும், மனம் எப்போ ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னா, மற்றவர்களை பற்றி பேசும் பொழுதும் மற்றவர்களை பற்றி தெரிந்து கொள்ளும் பொழுதும், இந்த ஊர்கதையில மேயும் பொழுது அது ரொம்ப ரொம்ப நல்லா ஆரோக்கியமா இருக்கும் மனம். அதுக்கு ரொம்ப பிடிக்கும் இதெல்லாம். ஆனா நீங்க கேட்குற நீங்க யார், நீங்க இப்படிலாம் இருக்கிறீங்க, உங்களை பத்தி நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலான்னு விரும்புறேன் அப்படின்றது, அதுல
இதுக்கும் அதுக்கும் கொஞ்சம் ஸ்லைட்டா டிஃபரன்ஸ் இருக்கு. இருந்தாலும் நீங்க கேட்டதுனால நான் என்னை பத்தி சொல்றேன். நிறைய படத்துல இல்ல நிறைய பேர்கிட்ட நீங்க பேசும்பொழுது அவங்க வாழ்க்கையில சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு சாப்பாட்டுக்கே வழி இல்லாம அப்படின்லாம் நிறைய கதை எல்லாருமே சொல்லி நீங்க கேட்டிருப்பீங்க. அதே மாதிரி கதை தான் எந்தும். அதுல நீங்களே மானே தேனே பொன்மானே எல்லாம் போட்டு ஃபில்அப் பண்ணி எப்படியோ வாழ்க்கைனா ஒரு கஷ்டம் இருந்திருக்கும். அந்த கஷ்டத்துல இருந்து மீண்டு வந்திருப்போம். சாப்பாடு இருந்திருக்காது, காசு இருந்திருக்காது, ஏதோ ஒண்ணு செய்து தோத்துருப்போம். இந்த மாதிரிதான் எல்லாருடைய சோக கதைகளும் எல்லார் வாழ்க்கையிலும் நிகழ்ந்திருக்கு. அதே மாதிரி என் வாழ்க்கையிலும் நிகழ்ந்திருக்கு. அவ்வளவுதான். இந்த கதையில நீங்களே மானே தேனே பொன்மானே அதெல்லாம் நீங்களே ஃபில்அப் பண்ணி ரொம்ப கஷ்டமா இருந்திருக்குமோ அப்படிலாம் நீங்களே ஃபில்அப் பண்ணிக்கலாம். இதுதான் எல்லாரோட சுச்சுவேஷனு. எல்லாரும் வாழ்க்கையில இருந்து மீண்டு வந்தவங்க எல்லாரும் இந்த மாதிரி அதனால ஒரு கதையை வச்சுதான் இருக்கும். அந்த கதையை கேட்டு அதுல ஒரு தன்னிறைவு அடையறதுல மனிதர்களுக்கு ஒரு திருப்தி இருக்கு. அந்த மாதிரியான கதை என்கிட்டயும் இருக்கு, என்னோட வாழ்க்கையிலும் நிகழ்ந்திருக்கு. அவ்வளவுதான். இத பத்தி பேசுறதுக்கு பெருசா எதுவும் இல்லை. ஏன்னா எல்லாரோட ஸ்டோரி மாதிரி எனக்கும் ஒரு ஸ்டோரி இருக்கு. கஷ்டமான வாழ்க்கை, காசு இல்லாத வாழ்க்கை, சோறுக்கு சிரமப்பட்ட நாள், இப்படிலாம் இருக்கு. அவ்வளவுதான். இதை பத்தி நம்ம மிகைப்படுத்தி பேசுறதுக்கோ நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், சிரமப்பட்டேன், படிக்கிறதுக்கு காசு இல்லை, ₹1 கூட இல்லை, சின்ன வயசுல எப்படி இருந்தது அப்படி இருந்தது, இதெல்லாம் பேச பேச மனம் ரொம்ப குதூகலிக்கும். அது ஒரு இரக்கத்துக்கு போகும். புரியுதுங்களா? ஆனா அது இரக்கம் கிடையாது, அது ஒரு ஈகோ. நம்ம எல்லாரும் ஒருத்தன் நம்ம முன்னாடி ரொம்ப சிரமப்பட்டானா அவன் நல்லா ஆகணும்னு நினைப்போம். அதே அவன் நல்லா ஆயிட்டானா நல்லா ஆயிட்டானேன்னு நினைப்போம். இது ரெண்டுத்துல எதிரா சரின்னா ரெண்டுமே சரியில்லை. அவன் ஏழ்மையா இருக்கும்போது ஏழையா இருக்கும்போது நம்மளுடைய மனம் அவன் நல்லா ஆகணும், அவனை உயர்த்தணும் அப்படின்னு நினைக்கும். அவன் உங்களோட உயர்ந்துட்டானா அவன் நம்மளோட உயர்ந்துட்டானேன்ற ஒரு விதமான ஏக்க நிலைக்கு அதுவாகவே மாறும். அதனால எல்லார் வாழ்க்கையிலும் இருக்க சிரமமான ஸ்டோரிஸும் வாழ்க்கையை நசுக்குனதும் என்னோட வாழ்க்கையிலும் இருக்கு. அவ்வளவுதான் என்னை பத்தி சொல்றதுக்குன்னு இருக்குதே தவிர மற்றபடி ஒரு கதையா சிரமப்பட்டு அழுது புலம்பி ஒரு என்டர்டெய்னா என்னோட கதையை சொல்றதுக்குன்னு ஒன்றும் கிடையாது. ஆஸ் யூஷுவல் எல்லா லைஃப்லயும் சந்திச்ச எல்லா துன்பங்களையும் இந்த வாழ்வு எனக்கு அளித்திருக்கிறது. அது துன்பம் சொல்ல முடியாது, அதன் வழியா நான் வரவழைக்கப்பட்டேன். இதுதான் என்னை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கான. இதுல நீங்க என்ன வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இதுல ரொம்ப கஷ்டமான விஷயங்களை ஆட் பண்ணி நீங்க சிந்திச்சாலும் சரி, இல்ல ரொம்ப சந்தோஷமான விஷயங்களை ஆட் பண்ணி சிந்திச்சாலும் சரி, அதுதான் என்னோட பாதையா இருக்கும். புரியுதுங்களா? இது நார்மலா எல்லாருடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய சாதாரண விஷயம்தான். ஆனா நான் யார் அப்படின்னு நான் என்னை பத்தி என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றதுதான் உண்மையான நான் யார். நீங்க கேக்குறீங்கல்ல நான் யாரு, நீங்க உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கன்னு. அந்த உண்மையான நான் யார் அப்படின்னு நான் என்னவா தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, நான் ஒரு தரமான பிச்சைக்காரன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். புரியுதுங்களா? என்னோட வாழ்க்கை என்ன மாதிரியான பாதைகள்ல வந்ததுன்னு நீங்க கேக்குறீங்க. ஆனா நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, நான் ஒரு தரமான பிச்சைக்காரன், நான் ஒரு தரமான நாய் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என் ஞான ஆசிரியர் எனக்கு கொடுத்த தீட்சைய நான் ஒரு நாய் தான் அப்படின்றத அவர் எனக்கு காமிச்சு கொடுத்தாரு. அதுவும் சாதாரண நாய் இல்லை, நான் ஒரு எச்ச நாய் அப்படின்றத அவர் எனக்கு. நீ யாருப்பான்னு கேட்டாரு. நான் இந்த மாதிரி இப்படி அப்படின்னு சொல்லி நின்றேன். நீ ஒரு நாய் அப்படின்னு எனக்கு ஒரு தீட்சை கொடுத்தாரு. நான் என்னவா புரிஞ்சு வச்சிருக்கேன், நான் என்னவா கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, நான் ஒரு தரமான பிச்சைக்காரன், நான் ஒரு தரமான எச்ச நாய் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்களும் நீங்க யாருன்னு டிக்ளேர் பண்ணீங்கன்னா நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். மற்றபடி இந்த வாழ்க்கை சூழல்களும் இந்த வாழ்வு உங்களுக்கு அளித்த பங்களிப்பும்லாம் உங்களுடைய வாழ்வின் பாதை கிடையாது. நீங்க சின்ன வயசுல இருந்திருப்பீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க, இட்லி வாங்கறதுக்கு காசு இருந்திருக்காது. இந்த மாதிரியான ஸ்டோரிகள் எல்லாம் மனதை குதூகலிக்க வைக்குமே தவிர, மனதை நல்லபடியா ஒரு மாதிரியான ஒரு படம் பார்த்த மாதிரியான ஃபீலை கொடுக்குமே தவிர, ஒரு விதமான போதைகளை உங்களுக்கு தருமே தவிர, அதெல்லாம் உண்மையான நிலைகள் கிடையாது. அதெல்லாம் கடந்து நம்ம வந்திருப்போம்.
இட்லி வாங்க காசு இருந்திருக்காது. இப்ப நீங்க ஏதோ படிச்சு கிடிச்சு பெரிய ஆள் ஆகி நிறைய காசு இருந்திருக்கும். ஆனா இட்லி இப்ப சாப்பிட முடியாது. அப்போ இட்லி சாப்பிடறதுக்கு காசு இருக்காது. ஆனா இட்லி இப்ப சாப்பிட முடியாது. நம்ம வேறு விதமான மனநிலைகளிலும் எண்ண ஓட்டங்களிலும் நம்மளோட மனதை செலுத்தியிருப்போம். புரியுதுங்களா? ஆனா நான் யாருன்னு நான் என்ன எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, நான் எல்லாருக்கிட்டையும் பிச்சை எடுக்கிற ஒரு பிச்சைக்காரன் அப்படின்னு நான் கண்டுபிடிச்சேன். புரியுதுங்களா? நம்ம எல்லாருக்கும் ஈகோன்னு ஒண்ணு இருக்குல்ல. நம்மளை பற்றியான ஒரு உயர்ந்த மனநிலை. நம்ம தான் இந்த குடும்பத்தை நிர்வகிக்கிறோம், நம்ம தான் எல்லாருக்கும் சோறு போடுறோம், நம்ம தான் எல்லாரையும் பார்த்துக்கிறோம், நம்ம தான் நம்ம குழந்தைங்களை பார்த்துக்கிறோம், நம்ம தான் படிக்க வச்சிருக்கோம், நம்ம தான் வீடு கட்டியிருக்கோம், நம்ம தான் எல்லாரோட தேவைகளையும் நம்ம நிறைவேற்றுறோம் அப்படின்னு நம்ம ஒரு விதமான மாயத்தன்மையிலேயே சுத்திக்கிட்டு இருக்கோம். நம்மளை பற்றியான பெருமிதத்துல, நம்மளை பற்றியான பெருமையில. ஆனா நம்ம யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, எல்லாருக்கிட்டையுமே பிச்சை எடுத்து வாழ்ற ஒரு பிச்சைக்காரன் நாய் தான் நம்பன்னு நான் கண்டுபிடிச்சேன். என்னை பத்தி நான் சொல்லணும் அப்படின்னா, நான் ஒரு பிச்சைக்காரன் நாய் அப்படின்னு வேணா நான் டிக்ளேர் பண்ணலாம். மற்றபடி என்னுடைய வாழ்க்கையில நடந்த சோகங்கள்லாம் கிடையாது. அது வாழ்வின் வேறு பரிணாமத்திற்கு மாற்றுவதற்கான ஒரு விதமான உந்துதலா பார்க்கலாம். அதை பிச்சைக்காரன் நாய் அப்படின்னு நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, அனுதினமும் மற்றவர்களுடைய உழைப்பை நம்பி குடும்பத்தாரோட அனுசரிப்பையும் சமாதானத்தையும் அவங்க போடுற எல்லாத்தையும் நம்பிதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோமே தவிர, நம்ம அப்படின்னு தனியா ஒண்ணு இல்லை. நம்ம எல்லாரும் கலந்தவங்க தான். புரியுதுங்களா? நம்ம எல்லாரையும் கலந்துதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோமே தவிர, தனியா நம்மளால எதையுமே வாழ முடியாது. நம்ம எல்லாருக்கிட்டையும் பிச்சை எடுத்துதான் வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்ம வாழ்க்கைய. மனைவி கிட்ட, அம்மா அப்பா கிட்ட. முதல்ல பிறந்த உடனே அம்மா கிட்ட பாலை பிச்சை எடுத்தாச்சு. அம்மாவோட உடம்பையே பாலா ஆக்கி குடிச்சாச்சு. அம்மாவோட உடம்பையே தான் நம்ம வச்சுட்டு இருக்கோம். அதனால வளம் பெற்ற உடம்பு தான் இதே தவிர, அதனால வளம் பெற்ற மனம் தான் இதே தவிர, அதனால வளம் பெற்ற ஞானமும் அறிவும் தான் நம்ம வச்சுன்னு இருக்கிறதே தவிர, நம்மளா எதையுமே இங்க உருவாக்கி இல்லை. அப்பாவும் அம்மாவும் நம்மளை உருவாக்கி ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்ச அறிவை வச்சு சம்பாதிச்சு சோறை போட்டு ஏதோ நம்மளை படிக்க வச்சு ஏதோ ஞானத்தை புகட்டி நம்மளுக்கு ஆசிரியர்களும் நம்மளை சூழ்ந்தவர்களும் நண்பர்களும் எதையோ கத்து கொடுத்து இந்த வாழ்க்கையில இப்போ நீங்க இருக்கிற இடத்துல உங்களை உட்கார வச்சிருக்காங்க. நம்ம எல்லாருக்கிட்டையும் பிச்சை வாங்கி தான் இந்த இடத்துல உட்காந்துருக்கோம். நம்ம எல்லாருக்கிட்ட இருந்தும் அவங்க சோறை புடுங்கி தான், மற்றவங்களோட உணவுல இருந்து புடுங்கி சாப்பிட்ட எச்ச நாய மாதிரி தான் நம்ம இந்த வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கோமே தவிர, நமக்குன்னு எந்த அடையாளமும் தனியா நீங்க என்னவா வாழறீங்க அப்படின்னா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நீங்க எல்லாரையும் சார்ந்து வாழ்ற நபரா தான் இருக்கிறீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிய மாட்டுது. இப்ப நான் இருக்கிறேன் அப்படின்னா என்னோட வாழ்வு எல்லாரிடமும் தான் இருக்கிறது. நீங்க போடுற பிச்சையில, எங்க அம்மா அப்பா போடுற பிச்சையில, என் மனைவி, என் குழந்தைகள், என் குழந்தையோட சிரிப்பும் ஒரு பிச்சை தான். அது சிரிக்கிற சிரிப்புல என்னுடைய மாமியார், மாமனார் எல்லாரும் சேர்ந்து, என்னுடைய நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்த வாழ்க்கையை தான் நான் இப்ப வாழ்ந்துட்டு இருக்கேன். யாரையும் நிராகரிக்கிறதுக்குன்னே இல்லை. யாரையும் நிராகரிக்கவே முடியாது. இவங்க தப்புனே சொல்ல முடியாது. இந்த சமுதாயம் எனக்கு நிறைய பங்களித்திருக்கிறது அப்படின்றதுதான் நம்ம உண்மையை எடுத்துக்கணுமே தவிர, இப்ப இந்த மாதிரியான சூழல்ல எல்லாருக்கிட்டையும் வாங்கி தின்னுட்டு எல்லாரையும் நம்ம எப்படி எதிர்க்க முடியும்? யோசிச்சு பாருங்க. எல்லாருக்கிட்டையும் வாங்கி தின்னாச்சு, எல்லாருக்கிட்டையும் அவங்களோட சோத்துல எச்ச சோறை எடுத்தாச்சு, எல்லாத்தையும் வாங்கி தின்னுட்டு நான் தான் எல்லாத்தையும் செய்தேன், நான் தான் எல்லாத்தையும் பண்ணேன் அப்படின்னு நீங்க டிக்ளேர் பண்றதுனால எதனா பயன் இருக்குதான்னு பாருங்களேன். உங்களோட வாழ்வே நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க எல்லாரையும் டிபெண்ட் பண்ணி தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு. நீங்க யாருமே இங்க தனியா வாழ முடியாது. எல்லாரும் எல்லாரையும் சார்ந்துதான் வாழ முடியும். அதனால நம்மளை பத்தி பேசுறதுக்கு அப்படின்னு ஒண்ணுமே இல்லை. நம்ம வேணா பிச்சைக்காரன்னு வேணா கண்டுபிடிச்சிக்கலாம். நீங்க யாருன்னு வேணா பிச்சைக்காரன்னு வேணா கண்டுபிடிச்சிக்கலாம். எச்ச நாயின்னு வேணா கண்டுபிடிச்சிக்கலாம். இதுதான் நானுன்னு எனக்கு காண்பிக்கப்பட்டது. புரியுதுங்களா? நீங்க எல்லாரும் போடுற பிச்சையில தான் என்னுடைய வாழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. புரியுதுங்களா? என் தாய் தந்தை, என் மனைவி, என் குழந்தைகள், என் உற்றார் உறவினர், நண்பர்கள், இவங்க எல்லாருமே போடுற ஏதோ ஒரு பிச்சையில தான் என்னுடைய வாழ்வு நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அதனால நான் ஒரு தரமான பிச்சைக்காரன். இவர்கள் எல்லாம் படைத்து வளர்த்து பரிபக்குவப்படுத்திய இறைவனிடம் இருந்து வாங்கிய பிச்சையில தான் என்னோட வாழ்க்கை ஓடின்னு இருக்கு. புரியுதுங்களா? அதனால பிச்சைக்காரன் நம்ம நீங்க கண்டுபிடிக்காத வரைக்கும்
உங்களுக்கு வாழ்க்கைன்னு ஒன்று கிடையவே கிடையாது. நீங்க எல்லார்கிட்டயும் பிச்சை தான் எடுத்துன்னு இருக்கிறீங்க. உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் உங்களுடைய ஒரு இமேஜினேஷன், உங்களை பற்றியான ஒரு இமேஜினேஷன். எல்லார்கிட்டயும் பிச்சை வாங்கிட்டு அவங்களே எதிர்த்து பேசுறதும், அவங்களே நம்ம கடினமான வார்த்தைகளை சாடுறதும் எந்த விதத்துல நியாயமா இருக்கும்? கொஞ்சமாச்சும் உங்களோட வாழ்வு எதன் அடித்தளத்துல அமைச்சிருக்கிறீங்கன்னு பாருங்க. புரியுதுங்களா? உங்களுடைய வாழ்வை எதன் அடித்தளத்தில் அமைச்சிருக்கிறீங்கன்னு பாருங்க. உங்களுக்கு சும்மானா கோவம் வருது. எதுக்கு உங்களுக்கு கோவம் வருது? உங்க அம்மா அப்பா தான் உங்களை வளர்த்துருக்குறாங்க. உங்க அம்மா அப்பா தான் உங்களுக்கு சோறு ஊற்றிருக்காங்க. உங்க அம்மா அப்பா தான் எல்லா ஞானத்தையும் உங்களுக்கு வழங்கியிருக்காங்க. அதற்கான வழிவகையை அமைச்சிருக்காங்க. உங்களோட பிறந்த உடனே கள்ளிப்பாலையை ஊத்தி கொண்டிருக்கலாம் உங்களை. ஆனா தாய்ப்பாலை ஊத்தி வளர்த்துருக்காங்க. ஏதோ ஒண்ணு கஷ்டத்துல சூழல்ல என்னென்ன சூழல்களை சந்திச்சாங்கன்னா நம்மளுக்கு தெரியாது. ஆனா நீங்க தாய் தந்தையா ஆகி குழந்தைகளை வளர்த்தெடுக்கும் பொழுது, சிரமங்களை காணும் பொழுது அவங்க என்ன தியாகம் பண்ணாங்கன்னு உங்களுக்கு புரியும். அது வரைக்கும் புரியாது. அதனால நம்ம எல்லார்கிட்டயும் பிச்சை வாங்கி எல்லாரையும் சுரண்டி சாப்பிட்டு, ஆனா ஏதாச்சும் ஒண்ணு நம்மளுக்கு எதிரா கூட கிடையாது. சாதாரணமா எதனா அவங்க பேசினா கூட நம்மளால பொறுத்துக்க முடியல. மனைவி சமைச்சு டெய்லி தின்றோம், டெய்லி வாழ்றோம், எல்லாரோட உழைப்பையும் நம்ம தின்றோம். ஆனா எல்லாரையும் நம்ம கோவப்படுறோம், எதிர்த்துக்கிறோம். கோவம்னு ஒண்ணு நம்மளுக்கு வரவே கூடாது. ஏன்னா நம்மளே ஒரு நாய்க்கு எப்படி கோவம் வரலாம்? இல்லைன்னா நீங்களே எல்லா வேலையும் செய்து நீங்க தன்னிச்சையா இருக்கிற மாதிரி நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கை உங்களாலதான் இயங்குதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, எல்லாத்தையும் நீங்களா செய்து பாருங்க. உங்களால செய்ய முடியுதான்னு பாருங்க. எல்லார்கிட்ட இருந்து எல்லாத்தையும் வாங்கி தின்ட்டு அவங்களே எதிர்த்து நின்னுன்னு, அவங்களே எதிர்த்து பேசின்னு, இந்த வாழ்வு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காலம் குறைவுதான். அதுல ஏகப்பட்ட சண்டை சச்சரவுகளையும் உங்களோட பெருமையை நிலைநாட்டுறதுக்கு தான் உங்களுடைய வாழ்வை நீங்க போராட்டமா இப்ப எப்படி வார் நடக்குதோ அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கைய ஒரு போராட்டமா நீங்க நடத்துறீங்களே தவிர, நீங்க நாயின்னு தெரிஞ்சுக்க விரும்புறதே கிடையாது. உங்களை நாயின்னு சொன்னாலே உங்களுக்கு கோபம் வருது. நீங்க ஒரு பிச்சைக்கார நாய் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுங்க. நம்ம எல்லாரும் பிச்சைக்கார நாய் தான். கடவுளிடம் பிச்சை வாங்கும் ஒரு நாய். வாலாட்டுறோம். நம்மளுக்கு இந்த உலகத்துல இருந்து ஏதாச்சும் கிடைக்கணும்னா அப்படி ஒரு நாசுக்கான தன்மையில நம்ம எல்லாருக்கிட்டையும் பேசுவோம். கடவுள்கிட்டயே இதை தர அதை தரன்னு ஏதோ பேசி நாயை விட மோசமா வாலாட்டி தான். நான் இதெல்லாம் என்னை பத்தி சொல்லின்னு இருக்கேன், உங்களை பத்தி சொல்லல. இந்த மாதிரி நீங்க உங்களை அப்சர்வ் பண்ணும் போது நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க டிக்ளேர் பண்ணுங்க, நானும் ஒரு பிச்சைக்கார நாய் தான் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கோபமும் கிடையாது, ஈகமும் கிடையாது, மானமும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. புரியுதுங்களா? அதெல்லாம் தூக்கி போட்டீங்கன்னா நீங்க யார் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, நான், அது யாருன்னு உங்களுக்கு தெரியும். அது உங்களை கவனிக்கும் போது மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும். கவனிச்சு பார்த்தாதான் நம்ம இவ்வளவு பேர்கிட்ட பிச்சை எடுத்து வாழ்றோமா? நீங்க காசு வச்சுட்டு இருக்கிறது எல்லாமே அவங்க உங்களுக்கு கொடுத்த ஒரு விதமான வழிதானே தவிர, நீங்க உயிரோட இருக்கிறதுக்கும் உங்களுடைய அறிவை வளர்த்து விட்டுருக்காங்கல்ல, அவங்கதான் நீங்க வச்சுட்டு இருக்க பணத்துக்கெல்லாம் அடித்தளம் அமைச்சாங்களே தவிர, நீங்க வச்சுட்டு இருக்க உலக பொருட்கள் எல்லாத்துக்கும் அடித்தளம் இட்டவர்கள் எல்லாம் மற்றவங்க தான். புரியுதுங்களா? அதனால உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் உங்களுதுன்னு நினைச்சுன்னு பெருமிதத்துல நான் சாதிச்சிட்டேன்னு நினைச்சுன்னு இருக்காது. உங்களால என்னைக்குமே சாதிக்க முடியாது. இந்த உலகம் உங்களுக்கு ஏற்படுத்திட்டு இருக்க ஒரு பிம்பம் இருக்குல்ல, பெரிய ஆளாகணும், பணக்காராகணும், இதாகணும், அதாகணும்னு. அந்த மாதிரிலாம் உங்களால ஆக முடியாது. அந்த மாதிரிலாம் மத்தவங்க நீங்க சொல்லணும்ன்ற ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் நீங்க ஏதோ போராடின்னு உழைச்சுன்னு இருக்கீங்க. உங்களுக்கு பெரிய வாழ்க்கை வேணும்னா ஜஸ்ட் விரும்பிட்டு சும்மா இருங்க, அது வந்துடும். இதெல்லாம் சொல்றதுக்கு கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரிதான் எல்லாருக்கும் தெரியுது. உண்மையாவே இப்ப நீங்க முயற்சின்னு ஒண்ணு நினைச்சுட்டு இருக்கீங்கல்ல, முயற்சி செய்யணும்ன்றது உங்களோட கிளாரிட்டி ஆஃப் தாட் தான். நீங்கள் எதை விருப்பமாக கொள்கிறீர்களோ அது நடக்க போது, அது நடந்தே தீரும். அது தெளிவான விருப்பமா நீங்க வச்சுக்கிறது தான் முயற்சி. செய்யறது பேர் செயல். நீங்க செய்து முயற்சின்னு பொய் சொல்றீங்க. செய்யறது முயற்சி இல்ல. உங்களுடைய விருப்பங்களை தெளிவாய் அமைத்து உங்களுக்குள்ள ஒரு கிளாரிட்டி இல்லாம குழப்பமான மனநிலையில இருக்கிறீங்கல்ல, இது வேணுமா, இன்னைக்கு கார் வேணும், நாளைக்கு சரி கார் வேணாம் அப்படின்னு ஒரு குழப்ப நிலையிலேயே இருக்கிறீங்கல்ல, வாழ்க்கையை பற்றியான ஒரு குழப்பமாவே உங்க மனம் இருக்குது இல்ல. இந்த குழப்ப நிலையை தவிர்த்துட்டு எது வேணுமோ அதில் நிலை பெறுவது ஒரு கிளாரிட்டி ஆஃப் தாட். உங்களுடைய விருப்பத்தை நீங்க தெளிவா வச்சுக்கிறது பேர் தான் முயற்சியை தவிர செய்யறது முயற்சி இல்ல. செய்யறது பேர் செயல். அது உங்களுடைய உள்ளம் குழப்பமா இருக்கிறதுனால நீங்க பல வாட்டி செயல் செய்து தோத்துட்டு
முயற்சி ட்ரை 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 அகைன், தோல்வியே வெற்றிக்கு முதல் படின்னு உங்க ஈகோக்கு தான் சோறு போட்டுன்னு இருக்கிறீங்க நீங்க. உங்களுக்கு தெளிவு இல்ல. அதனால நீங்க எத்தனை வாட்டி ஒரே வாட்டி செய்தா ஒழுங்கா, ஒரு வாட்டி சாப்பாடு போட்டு சாப்பிடுறீங்க, காதுல சாப்பிடுவீங்களா வாயில சாப்பிடுவீங்களா? கரெக்டா வாயில எடுத்துன்னு போய் சாப்பிடுறீங்கல்ல, ஏன் காதுல சாப்பிடுங்க. முயற்சி செய்து சாப்பிடுங்க. நான் சாப்பிட முடியாது அப்படிலாம். ஒரு வாட்டி செய்தா அதை ஒழுங்கா செய்ய வேண்டியது தானே. அது எதுக்கு 10 வாட்டி செய்து தோத்து போய் நான் முயற்சி பண்ணிட்டே இருப்பேன்னு நீங்க சொல்றீங்க. ஏன்னா உங்களுக்கு உள்ளுக்குள்ள மனம் தெளிவான சிந்தனையில இல்ல, தெளிவான விருப்பத்துல நீங்க இல்ல. அதனால குழப்பத்திலே இருந்து குழப்பத்திலே வாழ்ந்து நான் முயற்சி செய்து நான் இதெல்லாம் பெற்றுட்டேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க எவ்வளவுதான் பெற்றாலும் நீங்க அதுக்கு எந்த வேல்யூவுமே கிடையாது. நீங்க வேணா ஒரு விதமான இமேஜினேஷன்ல தான் எல்லாவற்றையும் நீங்கள் பெறும் பொழுது ஒரு விதமான இமேஜினேஷன்ல தான் சந்தோஷமா இருக்கிறீங்க. நீங்க உண்மையான சந்தோஷத்துக்கே வரல. ஏன்னா உங்களுக்கு தெரியாது நீங்க நாயின்னு. ஏன்னா உங்களுக்கு தெரியாது நீங்க பிச்சைக்காரன். புரியுதுங்களா? நீங்க பிறக்கும் போது ஒண்ணும் இல்லாம தானே போறீங்க. இங்க வச்சுன்னு இருக்க பொருள் எல்லாம் நீங்க இறக்கும் பொழுதும் உங்களிடம் இருந்து பிடுங்கப்பட்டுறன்னு உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சுன்னு அதை வச்சுன்னு ஒரு மதிப்பும் நீங்க எல்லாமே இங்க பயன்படுத்துங்க. பிச்சைக்காரன் தான் நம்ம. இங்க எல்லாமே நம்ம வாழ்வதற்காகவும் பயன்படுத்துவதற்காகவும் நம்மளோட உடமையா மாத்திக்கிறது கிடையாது. புரியுதுங்களா? இங்க எல்லாமே உங்களுக்கு இருக்குது. அதை எப்பொழுது உங்களுடைய உடமையா மாத்தி மற்றவனுக்கு அதை நிராகரிக்கிறீங்களோ அப்ப நீங்க தரமான பிச்சைக்காரன் ஆயிட்டீங்க. கடவுளுக்கு எதிரான பிச்சைக்காரனா மாறிட்டீங்கன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அதனால என்னை பத்தி கேட்டா நான் என்னை இப்படிதான் டிக்ளேர் பண்ண முடியும். நான் ஒரு எச்ச நாய், எல்லாரிடமும் பிடுங்கி சாப்பிடும் ஒரு நாய், ஒரு பிச்சைக்காரன், கடவுளிடம் இருந்து பிச்சை வாங்கும் ஒரு பிச்சைக்காரன் அப்படின்னு. இது கேவலமா பேசுறதுக்கான வார்த்தை கிடையாது. பிச்சைக்காரன் நாயின்றது. நீங்களே உங்களை யோசிச்சு பாருங்க. நீங்க மற்றவங்க கிட்ட கடினமான வார்த்தைகளை பேசும் பொழுதும் கடிந்து கொள்ளும் பொழுதும் கோபம், மானம், மரியாதை, உங்களுக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் அதெல்லாம் வச்சுன்னு இருக்கீங்களா? அந்த மாதிரி ஒண்ணு கிடையாது. இதெல்லாம் உங்களோட இமேஜினேஷன். இந்த சமுதாயம் உங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கும் ஒரு விதமான மாய பிம்பம். அந்த மாதிரி உங்களுக்கு ஒண்ணுமே செத்துட்ட பிறகு எதனா ஸ்டேட்டஸ் எதனா பாக்குறீங்களா? இல்ல அந்த மாதிரி எதனா இல்லையா? பிறக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஏதாச்சும் ஸ்டேட்டஸ் வச்சுன்னு இருக்கிறீங்களா? இல்லையா? எதுவும் கிடையாது. இங்க வந்த உடனே ஸ்டேட்டஸும் அதுவும் இதுவும் உங்களுக்கான மானமும் மரியாதையும் நீங்கள் வைத்திருக்க சாயங்களை பூசிக்கொண்டு இதெல்லாம் உந்துன்னு நீங்க பேசிக்கிறது எந்த விதத்துல நியாயமா இருக்கும்? நீங்களே சிந்திச்சு பாருங்க. இப்ப நான் சொல்றதெல்லாம் ஒரு அறிவுரை கிடையாது. நீங்க சிந்திப்பதற்கான ஒரு விழிப்பு, உங்களை தட்டி எழுப்பதற்கான ஒரு விழிப்பு. நீங்க எப்பயுமே ஞாபகம் வச்சுங்க, நீங்க மத்தவனோட உழைப்புல மத்தவனோட காலில் தான் நின்றுன்னு இருக்கிறீங்க. உங்க காலில் நீங்க எப்பயுமே நிக்கல. அதை புரிஞ்சுங்க. அதனால மத்தவங்களுக்கு உதவி செய்யணுமா அதை செய்யணுமானா அதெல்லாம் செய்யணும். உங்களால முடிந்த அளவுக்கு செய்யுங்க, அவ்வளவுதான். ஏன்னா நம்மளே மற்றவங்களாலதான் இங்க இருக்கிறோம். நீங்க சதா காலமும் மற்றவங்களுடைய உழைப்பை தான் திருடி சாப்பிட்டு இருக்கிறீங்க. காசு இருக்கிறதுனால அதெல்லாம் வாங்க முடியாது. அதெல்லாம் மற்றவங்க வேலை செய்யணும், உங்களுக்காக மற்றவர்கள் உழைக்கணும். அதனாலதான் உங்க தட்டுக்கு சோறு வருது, எல்லாம் வருது. அதனால இதை லேசா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. என்னை பத்தி கேட்டா இதுதான் சொல்ல முடியும். நான் ஒரு பிச்சைக்காரன் நாய், அவ்வளவுதான். நான் அதை தான் கண்டுபிடிச்ச என் ஞான ஆசிரியர் எனக்கு அதை தான் விலக்கி என்னை யாருன்னு காமிச்சாரு. என்னோட தீட்சையே எச்ச நாய் தான். நீ எச்ச நாய் அப்படின்னாரு. நான் எச்ச நாய். புரியுதுங்களா? நீங்க பிறந்ததுல இருந்தே மத்தவங்க கிட்ட தான் வாங்கி சாப்பிட்டு இருக்கீங்கன்னு புரிஞ்சுங்க. உங்களுக்கு எந்த அடையாளமும் இங்க கிடையாது. நீங்க வச்சுட்டு இருக்க அடையாளம் எல்லாம் ஒரு விதமான மாயம்தான், ஒரு விதமான இமேஜினேஷன் தான். அந்த இல்லாத ஒண்ணுலதான் நீங்க வாழ்ந்து இருக்கிறீங்க. உங்களுக்கு எதுவும் வேணாம், சும்மா இருங்க. மற்றவர்களுடைய உதவிதான் உங்களுடைய வாழ்வாக இந்த வாழ்நாள்ல உங்களுக்கு இந்த வாழ்நாளை நீட்டுறதுக்கான ஒரு உதவியா இருக்குது. புரியுதுங்களா? அதனால நீங்க உங்களை பற்றியான எல்லா பெருமைகளும் நீங்கள் மற்றவங்களிடம் இருந்து வாங்கிய பிச்சை தான், நீங்கள் நாய் தான் அப்படின்னு கொஞ்சமாச்சும் உங்களை அப்சர்வ் பண்ணி தெரிஞ்சுங்க. உங்களுக்கு எந்த கிரீடமும் தேவை கிடையாது, எந்த இகழ்ச்சியும் தேவை கிடையாது. சாதாரணமா இறைவனை நம்பிய நிலையில வாழுங்க, அவ்வளவுதான். புரியுதுங்களா? அதனால இந்த முயற்சி செய்யறேன், அதை செய்யறேன், இதை செய்யறேன், நான் அப்படி இப்படி அந்த மாதிரியான இல்லாத வெத்து பேச்சுகள் எல்லாம் விட்டுருங்க. உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, நீங்க எதுவுமே கிடையாது. உங்களுக்கு எந்த திறமை இருந்தாலும் இங்க இருந்து திருடப்பட்டதுதான் அது. நீங்க எவ்வளவு திறமை இருந்தா சரி எல்லாரும் சொல்லி கொடுங்க, யாருன்னா பாராட்டினா இறைவனுக்கே எல்லா புகழும் சொல்லிட்டு சும்மா இருங்க. உங்களுக்குன்னு எதுவும் தெரியாது. நீங்கள் அதற்காக இங்க படைக்கப்பட்டிருக்கிறீர்கள், அவ்வளவுதான். அது உங்களுக்கு நல்லா வருது, அது மட்டும் செய்யுங்க. சும்மா சோறு இருந்தா சாப்பிடுங்க. உங்களுக்கு சோறு தான் முக்கியமே தவிர
இந்த புகழெல்லாம் உங்களுக்கு முக்கியம் கிடையாது. பசிக்கும் போது உங்களோட புகழை வச்சு உங்க வயிற்று ரொப்பிக்க முடியுமானா முடியாது. புரியுதுங்களா? தூக்கம் வரும்போது உங்க புகழ்ல போய் படுப்பீங்களான்னா படுக்க முடியாது. அதனால உங்களுக்குன்னு எந்த இமேஜினேஷனா நீங்க வச்சுருக்க எந்த புகழும் அடையாளமும் உங்களுடையது அல்ல. உங்களுக்கு தூங்குறதுக்கு இடம் வேணும்ல, இடம் தான் முக்கியம். சோறு வேணும்ல, சாப்பிட்றதுக்கு சோறு தான் முக்கியம். அதுதான் உங்களுக்கு முக்கியம். அதெல்லாம் மறந்துட்டு உங்களை பெருமைப்படுத்துவதற்காகவும் நீங்க மற்றவங்களோட பெரிய ஆளு அது இதுன்னு நீங்க இதை சேகரிச்சுன்னு இருக்கீங்களே தவிர வாழ்க்கையில சாதாரணமா இருக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியல. நான் நல்ல ஒரு பிச்சைக்காரன்னு கண்டுபிடிக்க முடியல, அதையும் ஒத்துக்க முடியாது. ஏன்னா ஈகோ தட்டுறோம். புரியுதுங்களா? அதனால முயற்சி அப்படின்னா செஞ்சு தோத்து போயிட்டு திருப்பி திருப்பி செய்யறது பேர் முயற்சி இல்ல. ஒரு வாட்டி செய்தாலே ஒழுங்கா செய்யறது பேர் தான். ஏன்னா விருப்பம் சரியா இருந்தா அது நிகழ்ந்துரும். உங்களுடைய மனம் தெளிவா இருந்துச்சுன்னா நீங்க ஒரு வாட்டி செய்தாலே அது நிகழும். அதுக்கு செயல் செய்யறதுக்கு ஆள் கூட தேவையில்லை, அது நிகழும், தன்னால் நடக்கக்கூடியதா இருக்கிறது. அது பேர் தான் முயற்சி. இந்த உலகம் சொல்ற முயற்சி எல்லாம் தேவையில்ல, உங்களோட ஈகோவோட ஒரு விதமான வெளிப்பாடு. உங்களை நீங்க ஒத்துக்காத தன்மைக்கு கொண்டு போறதுக்கான ஒரு வெளிப்பாடு. நீங்க உங்களை ஒத்துக்க மாட்டீங்கல்ல, எனக்கு தெரியாது இதுன்னு. அதுக்காக நான் முயற்சி செய்தேன், கிழிச்சேன், தொங்க விட்டேன். அதனால நீங்க 10 வாட்டி முயற்சி செய்து வெற்றி பெற்றாலும் அது உங்களுக்கு பயன்படாது. சும்மா கை தட்டலாம், ஒரு அரை மணி நேரம் ஒரு விதமான போதைக்கு தான் நீங்க முயற்சி செய்து சுத்தின்னு இருக்கீங்க. இதான் நான் சொல்றதெல்லாம் உங்களை ஹர்ட் பண்ணலாம், உங்களை கிழிக்கலாம், கிழிக்கட்டும், அதுக்காக தான் பேசுறது. உங்களுடைய தெளிவுதான் உங்களுடைய முயற்சி, அதை தெளிவா புரிஞ்சுங்க. அதனால இதுதான் நான் ஒரு பிச்சைக்காரன், எல்லார்கிட்ட இருந்து பிச்சை வாங்கி என் வாழ்வை நடத்துகின்ற ஒரு சாதாரண மனிதன், ஒரு நாயை போல நான் இங்கு சுற்றி கொண்டிருக்கிறேன். எனக்கு பிச்சை அருள்பவன் என் இறைவன், அவ்வளவுதான் நான். மற்றபடி இந்த உலக காரியங்கள்ல கஷ்டமான ஸ்டோரிஸ் எவ்வளவுலாம் இருக்கோ அதெல்லாம் நீங்க என் மேல புகத்திக்கலாம், என் மேல சுமத்திக்கலாம். அதெல்லாம் உங்களுக்கு இன்பம் தந்துச்சுன்னா அது மாதிரிலாம் இமேஜின் பண்ணின்னு அதுதான் நான். புரியுதுங்களா? அங்கங்க நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் என் வாழ்க்கையில அமைச்சிங்கன்னா அதான் நான். ஏன்னா எல்லாருக்குமே சேம் ஸ்டோரி தான் நடந்திருக்கும், வித்தியாசமான ஸ்டோரிலாம் நடக்க போறது இல்லை. எல்லாரும் கஷ்டப்பட்டிருப்பாங்க, வாழ்க்கையில முன்னேறி இருப்பாங்க. இதுதான் பேட்டர்ன். நீங்க பாக்குற எல்லா படமுமோட பேட்டர்னும் இதுதான். ஆனா படத்துல நடிக்கிறவங்களும் ஒரே படத்தை திருப்பி திருப்பி வித்தியாசமா எடுக்கிறாங்க. அது உங்க மனதை ஒரு விதமா ஒரு போதைக்கு கொண்டு போறதுக்கு வித்தியாசமான ஆட்கள், வித்தியாசமான நபர்கள், பாட்டு, பேரு தான் மாறுதே தவிர ஒரே ஸ்டோரியை தான் எல்லா படமும் எடுத்துனே இருக்குது. ஒரே சுச்சுவேஷன்ஸை தான் எல்லா படமும் எடுத்துனே இருக்குது. நீங்க வேணா பாத்தீங்கன்னா ஒரு 5-6 ஸ்டோரி தான் இருக்கும். அந்த 5-6 ஸ்டோரியிலே எல்லா படமும் இப்ப வரைக்கும் எல்லா படமும் அதுக்குள்ளேயே ஃபிட் ஆயிருக்கும். ஆனா நம்மளுக்கு கேட்ட கதையே கேட்போம், ஆனா வித்தியாசமா இருக்கணும். புரியுதுங்களா? வேற நபர்கள் சொன்னா நம்மளுக்கு பிடிக்கும். அதனால லைஃப் சுச்சுவேஷன்ஸ் இந்த உலகத்துல இருக்க எல்லாருக்கும் ஒண்ணுதான். வாழ்க்கை கஷ்டமா இருந்திருக்கும், இல்ல பணக்காரா இருந்து ஏழையா இருப்பான், இல்ல ஏழையா இருந்து பணக்காரா இருப்பான். இந்த மாதிரிதான் எல்லா சுச்சுவேஷன்ஸும். அதனால யாரை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை, யாரை பத்தியான வாழ்க்கை முறையை புரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க என்னவா இருக்கிறான், எப்படி தின்றான், அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாத வேலை. நம்மளோட வேலை நம்மள உற்று நோக்கிறது தான். நம்மளோட வேலை நம்ம நாய், நம்ம பிச்சைக்காரன் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுலதான் இருக்கணும். நீங்க பார்த்தாலே தெரியும் நீங்க பிச்சைக்காரன்னு. உங்க தட்டுக்கு சோறு வருது, எங்க இருந்து பிச்சை எடுத்தீங்கன்னு நீங்களே சாப்பிடும் போது கவனிச்சு பாருங்க. நீங்க நல்லா ஷர்ட் பேண்ட் ஏதோ போட்டுக்கிறீங்க, எங்கேயோ போறீங்க, காரு வருது, எல்லாம் வருது, உங்களுக்காக யாரோ ஓட்டுறாங்க, நீங்க பிச்சைக்காரன்னு தெரிஞ்சுக்கலையா? இன்னும் எல்லாரோட உதவியை வச்சுதான் நம்ம வாழ்க்கையை நகர்த்துறோம்ன்றது உங்களுக்கு தெரியலையா? தனியா உங்களுக்கு ஒரு ஆணவம், தனியா நீங்க அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? உங்களை பத்தி பேசணும்னாலே உங்களை சுத்தி நிறைய பேர் வந்துருவாங்க. உங்களை வளர்த்து விட்டவங்க, உங்க அம்மா அப்பா, உங்க உறவினர், உங்களோட நண்பர்கள் எல்லாருமே அதுல பங்கு இருக்கிறாங்க. அதனால அவங்கதான் உங்க வாழ்க்கையை வாழ்வதற்கான முக்கிய காரணி கிடையாது. இறைவன் தான் எல்லாவற்றிற்குமான முக்கிய காரணம். இவங்கெல்லாம் உங்களுக்கு உதவி செய்தவங்க. அதனால நீங்கன்னு ஒண்ணு தனியா உங்களை பெருமைப்படுத்திக் கொள்வதற்கோ உங்களை நிலைநாட்டுவதற்கோ ஒண்ணுமே கிடையாது. உங்க பேரை சொன்னாலே அதுக்கு பின்னாடி 1000 பேர் இருக்கான். அதனால உங்க பேரை கூட சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம பிச்சைக்காரன். நம்ம நல்ல தரமா பிச்சை எடுக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவோம். நடிப்போம், ஏமாத்துவோம், பொய் சொல்லுவோம், எல்லாத்தையும் பண்ணி பிச்சை எடுத்து வச்சுக்கிட்டு நம்மளோட பெருமையா மாத்தி வச்சிருப்போம். சாதாரணமா இருங்க. இத நீங்க உங்களை கவனிச்சு பார்த்து கண்டுபிடிங்க. நான் சொல்றதெல்லாம் சோதிச்சு பார்த்து ஒத்துங்க.
நான் சொல்றதெல்லாம் உங்களை திடுக்குற பண்றதுக்கு தான். பிச்சைக்காரன் நாயின்னு சொன்னா உங்களுக்கு என்னடா நம்மளே பிச்சைக்காரன் நாய் அப்படின்றாங்க. நான் என்ன சொல்லிக்கினேன், நான் அதை கண்டுபிடிச்சேன் நான் பிச்சைக்காரன் நாயின்னு. அப்போ நம்மளும் பிச்சைக்காரன் நாயா தான் இருப்போமோ அப்படின்னு ஒரு விதமான எழுப்புதலுக்கு தான் எழுப்புதல் ஆராதனைலாம் அங்கங்க ஒட்டியிருப்பாங்க. நீங்க பார்த்திருப்பீங்களா? அந்த மாதிரியான கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தும் போது உங்க மனம் விழிப்படையும். உங்க மனம் அட்லீஸ்ட் என்னன்னாச்சும் கேட்கும். சாதாரணமா ஏதாச்சும் ஒரு சத்தங்க மாதிரி எதையாச்சும் ஒப்பேத்திட்டு போனா அது ஏதோ தூங்கிடும். அது இப்ப கூட எத்தனை பேர் தூங்கிருக்கீங்கன்னு தெரியாது. பிச்சைக்கார நாய் அப்படின்னு சொன்னா கூட சரி பிச்சைக்கார நாய் தானே சரி தூங்குவோம் அப்படின்னு கூட சிலர் தூங்கலாம். புரியுதுங்களா? அதனால இப்படி சிந்திச்சு பாருங்க. இறை வாழ்க்கை அப்படின்னா எப்படி வாழ்வது, இறை வாழ்க்கைனா என்ன அப்படின்னு ஒரு சிந்தனை இருக்கு. இறை வாழ்க்கை அப்படின்னா நீங்க உங்க அறிவுல வாழாம இருக்கிறது. இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறதெல்லாம் நம்ம வாழ்க்கை. இறை வாழ்க்கைன்னா நம்மள ஏதோ ஒண்ணு படைச்சது இல்ல, அதை நம்புறது, அதை ஒத்துக்கிறது. ஆனா அதை நம்ம எப்படி நம்பாம இருக்கிறோம், அதை எப்படி நம்ம ஒத்துக்காம இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் எண்ணம் எண்ணம் அப்படின்னு எண்ணம் போல் வாழ்க்கை, வரவன் போறவன்லாம் எண்ணம் போல் வாழ்க்கை அப்படி இப்படின்னு பேசிட்டு போறதெல்லாம் நம்ம எல்லாரும் கேட்கறோம். சும்மா ஆட்டோ பின்னாடி போனா எண்ணம் போல் வாழ்க்கை, ஏதாச்சும் யூடியூபை திறந்து ஷார்ட்ஸ் பார்த்தா எவனா ஒருத்தன் எண்ணம் போல் வாழ்க்கை, என்னவோ பேசிட்டு இருக்கான் எண்ணம் போல் வாழ்க்கைன்னு. ஆனா இங்க நீங்க எண்ணம் அப்படின்னா உங்களை அட்லீஸ்ட் எண்ணம் உங்களுக்குள்ளதானே இருக்குது. எல்லாரும் பேசுற எண்ணம் உங்களுக்குள்ளதான் இருக்குது. எண்ணம்னா என்னடா அப்படி அப்படின்னு நீங்க அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சும் உங்களை உற்று நோக்கி கவனிச்சு பாத்தீங்கன்னா எண்ணம்னா என்ன. எல்லாரும் எண்ணம் போல் வாழ்க்கைன்ற நம்மளும் ஒத்துக்கணும் எண்ணம் போல் வாழ்க்கைன்னு. நம்மளுக்கு வர எல்லா ஒரு விதமான தூண்டுதல்கள் எல்லாத்தையும் எண்ணம்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். இப்ப கண்ணை மூடி உட்கார்ந்தீங்கன்னா நீங்கள் பெற்ற அனுபவங்களும் அறிவுகளும் தான் உங்களுக்கு ஏதோ வந்துட்டு போகுது. அது எண்ணம்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அது உண்மையான எண்ணம் கிடையாது. எண்ணம்னா என்ன அப்படின்னா உங்களுடைய கோர்ல இருந்து உங்களுடைய ஆன்மான்னு ஏதோ உள்ளுக்குள்ள சொல்றாங்க. அது பேர் ஆன்மான்றதுனால நானும் சொல்றேன். அது எனக்கு பேர்லாம் தெரியாது. ஏதோ பேர் வச்சிருக்காங்க ஆன்மான்னு. ஏதோ உங்களுக்குள்ள ஒண்ணு உயிரா இருக்குல்ல, அந்த கோர்ல இப்போ நீங்க எங்கேயோ கிளம்புறீங்க, ஒரு இடத்துக்கு போறீங்க கார்ல அப்படின்னா ஆக்சிடென்ட் ஆயிடுமோன்னு தான் நினைப்பீங்க. சரியா? ஆக்சிடென்ட் ஆயிடுமோன்னு தான் நினைப்பீங்க. ஆனா உங்களோட கோர், உங்களோட உள்ளுக்குள்ள நீங்க என்ன நினைப்பீங்கன்னா நல்லபடியா போயிட்டு வரணும்னு நினைப்பீங்க. உங்க குழந்தைங்க இருக்கிறாங்கன்னா நல்லா இருக்கணும்னு நினைப்பீங்க. உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா சரியாகணும்னு நினைப்பீங்க. கோரா சொல்றேன் நான். இதை தெளிவா புரிஞ்சுக்கணும். எண்ணம்னா என்னன்னா அப்பதான் உங்களுக்கு புரியும். உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுங்களேன், நீங்க என்ன நினைப்பீங்கன்னா சரியாகணும்னு நினைப்பீங்க. அவ்வளவுதான். அதாவது உங்களோட ட்ரூத் என்னவா இருக்கும் அப்படின்னா, அந்த உங்களுக்குள்ள உங்களுடைய ஆன்மா என்னவா விரும்பும் அப்படின்னா, இப்ப உங்ககிட்ட கேட்டா உடம்பு சரியில்லை சரியாகணுமா சரியாக கூடாதான்னு கேட்டா சரியாகணும்னு நீங்க சொல்லுவீங்க எல்லாருமே. உங்க குழந்தைங்க எப்படி இருக்கணும்னு கேட்டா நல்லா படிக்கணும், நல்லா வாழணும், அவங்க வாழ்க்கை நல்லபடியா இருக்கணும்னு தான் சொல்ல போறீங்க. இல்ல ஏன்னா நாசமா போனவன், அவன் திமிரு பிடிச்சவன், அப்படிதான் ஆகணும் அப்படிதான் ஆகணும்னு நீங்க சொல்ல போறது இல்லை. என் குழந்தை நல்லபடியா ஆகணும், என் வீடு நல்லபடியா இருக்கணும், என் மனைவி நல்லபடியா இருக்கணும், எல்லாமே என் வேலை நல்லபடியா இருக்கணும், எல்லாரோட கோரும் நல்லபடியா இருக்கணும் அப்படின்றது தானே. ஆனா நீங்க ஒவ்வொரு செயல் செய்யும் பொழுதும் அதற்கான எதிரான செயல்களும் உங்களுக்கு ஞாபகம் வருது. அதாவது ஆக்சிடென்ட் ஆயிடும், இப்படி ஆயிடும், அப்படி ஆயிடும், இவன் நல்லா இருப்பானா, இது எல்லாமே உங்களோட அறிவு. ஆனா உங்களோட கோர் என்னன்னா எல்லாமே நல்லா இருக்கணும், எப்பயுமே எனக்கு நல்ல சோறு கிடைக்கணும், எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும். உங்களோட கோர் எப்பயுமே தப்பாவே நினைக்காது. புரியுதுங்களா? உங்களுக்கு எதை சார்ந்தும் உங்களுக்கு உங்களோட கோர்ல இருந்து சொல்றேன், உங்களோட உள்ள பாத்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு நல்லதா நடக்கணும், நல்லது நடக்கணும், நிம்மதியா இருக்கணும், நல்லா வாழணும், இப்படின்றது மட்டும்தான் உங்களுக்குள்ள இருக்குது. நீங்க யாருமே என் வாழ்க்கை நாசமா போகணும், எனக்கு நிம்மதியா இருக்கக்கூடாது, எனக்கு துன்பம் வரணும் அப்படின்னு யாருமே நினைக்க போறது இல்ல. சொல்றது புரியுதுங்களா? உங்களோட கோர் எப்பயுமே என்னவா இருக்குன்னா, நான் நல்லா இருக்கணும், நான் நிம்மதியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும், சிறப்பா இருக்கணும், என் வாழ்வு நல்லா இருக்கணும், என்னை சார்ந்தவங்க நல்லா இருக்கணும்ன்றதுதான் உங்களோட கோர். இதுதான் எண்ணமே. புரியுதுங்களா? நீங்க நிறைய நினைக்கிறீங்கல்ல மற்ற எண்ணங்கள்லாம், இப்படி ஆயிடுமோ, அப்படி ஆயிடுமோ, இதாயிடுமோ, செத்துருவோமோ, அப்படி ஆயிடுமோ, ஆக்சிடென்ட் ஆயிடுமோ, என் ஃபெயில் ஆயிடுவானோ, இப்படி ஆயிடுமோ, அப்படி ஆயிடுமோ, சோறு கிடைக்காதோ, வேலை போயிடுமோ, இப்படின்னு ஏதோ நினைக்கிறீங்கல்ல. இது எல்லாம் உங்கள் அறிவில் இருந்து
நீங்கள் கற்றுக்கொண்டவைகள், உங்கள் அனுபவ அறிவு எல்லாமே. உங்களுக்கு சொல்றது புரியுது. ஆனா உங்க கோர் என்ன நினைக்கும்னா, எனக்கு இப்போ உங்ககிட்ட காசே இல்லைன்னா காசு வேணும்னு தான் உங்க கோர். உங்களுக்குள்ள இருக்க அந்த ஏதோ ஒண்ணு இருக்குல்ல, அது காசு எனக்கு அதிகமா வேணும்ன்றது தான் நினைப்பே. ஆனா நீங்க என்ன நினைப்பீங்கன்னா, எனக்கு எப்படி காசு வரும்? வேலையும் இல்ல, ஒண்ணும் இல்ல, என்ன பண்றது? எந்த வேலைக்கு போய் காசு சம்பாதிக்கிறது? வேலையே இல்லையே. நீங்க காசு வேணும்ன்றத ஆமேன்னு சொல்லிட்டீங்கன்னா காசு வந்துரும். உங்களுக்கு இது புரியவே புரியாது. இப்ப நான் சொல்றது கூட எப்படி புரிஞ்சிருக்குன்னு எனக்கு தெரியாது. இது ரொம்ப கொஞ்சம் டிஃபிகல்ட் புரிஞ்சுக்கிறது. உங்களை உற்று நோக்கினா புரிஞ்சிடும். உங்களுக்கு சொல்றது புரியுதுங்க. உங்ககிட்ட காசே இல்லை, ஆனா காசு வேணும்ன்றதுதான் உங்களோட விருப்பம். ஆனா நீங்க உங்க அறிவின் பக்கம் போயிடுவீங்க. காசு வேணும்னா உழைக்கணுமே, ரத்தம் சிந்தனுமே, வேர்வை சிந்தனுமே அப்படின்றதெல்லாம். வேர்வை சிந்தாம எத்தனை பேருக்கு காசு வச்சுருக்காங்க? அப்ப அதை நீங்க வேர்வெல்லாம் நீ சிந்தவே இல்லை, உழைக்கவே இல்லை, காசெல்லாம் வெத்து தூக்கி போடுறான் நான் சொல்றீங்க இல்லையே. காசு வச்சுனுக்கிறான், வேர்வையும் சிந்தல, ஒன்னும் சிந்தல, ஆனா காசு வச்சுனுக்கிறான். ஆனா நம்மளோட தாட் ப்ராசஸும் நம்மளுக்கு அறிவிக்கப்பட்டவைகளும் வேர்வை சிந்தி உழைத்து நெற்றி வேர்வை ஏதோ பூமியில பட்டு அப்படிலாம் பண்ணாதானே நம்மளுக்கு காசு வரும். காசே இல்லையா, சரி கடன் வாங்கலாமா, அதை பண்ணலாமா, இதை பண்ணலாமான்னு உங்களுடைய அறிவின் பக்கம் போறீங்கல்ல, அது பேர் எண்ணம் கிடையாது. அது சேகரித்து வைத்த நேற்றைய அறிவு. செத்து போச்சு அது நேத்தே. உங்களுக்கு ஏன் கடன் வாங்கணும்ன்றது உங்களுக்கு இங்க தானே கத்துக் கொடுக்கப்பட்டது. ஆனா உங்களோட கோர் என்ன சொல்லுது? எனக்கு நல்ல சோறு வேணும், நல்ல வீடு வேணும், நல்ல வாழ்க்கை வேணும்னு உங்களுக்குள்ள இருக்கிற ஆன்மாவோ ஏதோ ஒண்ணு இறைவனால் படைக்கப்பட்டு உங்களுக்குள்ள இருக்குல்ல, அது எப்பயுமே நல்லது மட்டும் தான் நினைக்கும். இப்ப நீங்க மற்றவங்களுக்கு தீயது கெட்டதெல்லாம் நினைக்கிறீங்களா, நாசமா போனடா அப்படி எல்லாமே நீங்க வச்சுட்டு இருக்க குப்பை தான். உங்களோட கோர் அப்படி நினைக்காது. உங்களுக்கு குற்ற உணர்வு எல்லாம் யாரு எழுப்புறா உள்ளுக்குள்ள இருந்து? நீங்க ஏதாச்சும் தப்பா செஞ்சா ஐயோ தப்பா செய்யறேன்னு உங்களுக்கு தெரியுது இல்ல, யார் அத உள்ளுக்குள்ள இருந்து பண்றா? யோசிச்சு பாருங்க. உள்ளுக்குள்ள இருந்து யாரோ அதை செய்யறாங்கல்ல, இது தப்புன்னு உங்களுக்கு அறிவிக்கப்படுது. சொல்றது புரியுதுங்களா? இதெல்லாம் சிந்திச்சு பாருங்க. நீங்க உங்களோட கோர்ல இருந்து எது அறிவிக்கப்படுதோ அதை நிராகரிச்சுட்டு இந்த உலகம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட அனுபவங்களின் வாயிலா நீங்க அதன்படி செல்வதனாலதான் உங்க வாழ்க்கை ரொம்ப சிரமமா இருக்கு. நீங்க ஏதோ ஒரு போட்டியில ஜெயிக்கணும், இல்ல நிறைய மார்க் எடுக்கணும்னாலும் மார்க் எடுக்கணும்னு முதல்ல ஒத்துக்குங்க. அறிவு பக்கம் போகாதீங்க. முதல்ல நல்ல மார்க் எடுக்கணும், நல்ல இதுல நான் ஃபர்ஸ்ட் வரணும்னு முதல்ல ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேன்னு சொல்றதுன்றது வாயால கிடையாது, அதை ஒத்துக்கிறது. உங்களோட கோர் ஒண்ணு சொல்றது இல்ல, அத ஒத்துக்கிறது. ஆமா என்னால செய்ய முடியும், நல்ல காசு, நிறைய காசு வரும் அப்படின்னு ஒத்துக்குனா அதுக்கான ப்ளூ பிரிண்ட்லாம் எதுவும் நீங்க போட வேணாம். ஜஸ்ட் பிளைண்டா ஒத்துக்குங்க. நீங்களே படிப்பதற்கான வழிவகையும் எந்த கொஸ்டின்லாம் உங்களுக்கு வரணும், இல்ல எதெல்லாம் நீங்க உங்க பண்ணா உங்களுக்கு எல்லாமே கிடைக்குமோ அது உங்கள் முன்னாடியே வரும். நீங்க கொஞ்ச நேரம் சும்மா இருந்தா போதுமானது. இது உங்களால இதை ஒத்துக்க முடியாது. ஏன்னா இந்த உலகம் அறிவிக்கப்பட்டது உங்களுக்கு சாஃப்ட்வேரா உங்க மைண்ட்ல ஃபீட் பண்ணது என்னன்னா, உழைச்சாதான் காசு, உழைச்சாதான் காசு. ஆனா உங்களோட முதலாளி எல்லாம் உழைக்கவே மாட்டாரு, உங்களை உழைக்க வச்சு காசு சம்பாதிப்பாரு. நீங்க புரிஞ்சுக்கணும் இது எல்லாத்தையும். உழைச்சாதான் காசு, இந்த உலகத்துல நிறைய நல்லதுன்னு கற்பிக்கப்படுது இல்ல, அது எதுவுமே நல்லது கிடையாது. நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். நிறைய நல்ல விஷயங்கள்னு நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்களா, அது எதுவுமே நல்லது கிடையாது. அதை செய்தி அவனுமே நல்ல நிலைமைக்கு வந்ததே கிடையாது. ஏன்னா உங்களோட கோரை நீங்க மறந்துட்டீங்க. உங்களுக்கு நல்ல சோறு வேணும், எனக்கு ஒரு நாளைக்கு நான் ஒரு 5 வகை பொரியலோட பெரிய வெள்ளி தட்டுல தங்க தட்டுல சாப்பிடுவேன், எனக்கு நல்ல சோறு வேணும்னு உங்களுக்குள்ள சொல்லுது அது. ஆனா நீங்க அறிவின் பக்கம் போறீங்க. அறிவின்னா நீங்க இந்த உலகம் எப்படி எல்லாம் இயங்குதோ அந்த மாதிரிதான் உங்களோட வாழ்க்கையை இயங்கும்னு நினைச்சுட்டு இருக்கீங்க. அதுக்கு நிறைய விதிவிலக்குகள் இங்க இருக்கிறாங்க. உங்களை ஒத்துக்க மாட்டீங்க. உடம்பு சரியாகணும்ட்டு நீங்க கொஞ்ச நேரம் சும்மா இருந்தீங்கன்னா அதை சரிப்படுத்துவதற்கான வழிவகைகள் காண்பிக்கப்படும். நீங்க உங்க அறிவின் பின்னாடி அங்கலாய்ப்புல ஓடிடுறீங்க. எப்படி ஆயிடுமோ, இப்படி ஆயிடுமோ, சரியாயிடுமோ, எப்படி ஆயிடுமோ. நீங்க அல்டிமேட்டா சாவதானே போறோம். அல்டிமேட்டா சாவதானே. இது பேர் தான் இறை வாழ்க்கை, இறைவனை நம்புறது. உங்களுக்குள்ள இருந்து ஒண்ணு சொல்லுது இல்ல, அதை சதா காலமும் நிராகரிக்கிறோம். ஏன்னா இங்க ஒரு பேட்டர்ன் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்படிதான் காசு சம்பாதிக்க முடியும். நீ சின்ன வயசுல பிறக்கணும், படிக்கணும், எல்கேஜி யூகேஜில இருந்தே படிக்கணும், 12வது படிக்கணும், கஷ்டப்பட்டு இன்ஜினியரிங்லாம் படிச்சு கிழிச்சிட்டு எதனா ஒரு வேலைக்கு போயிட்டு நீ சம்பாதிக்கணும். சம்பாதிக்கிறது நீ சின்ன வயசுல நீ சும்மா ஒரு ஏதாச்சும் கீரை வித்து கூட சின்ன வயசுலயே சம்பாதிக்க ஆரம்பிக்கலாம். சம்பாதிக்கிறதுக்கு ஒரு பேட்டர்ன் வச்சிருக்கீங்கல்ல, அந்த மாதிரி ஒண்ணு இல்லை. நீங்க பிரேக் பண்ணலாம் அந்த பேட்டர்ன்லாம்.
அந்த மாதிரி உங்களுக்கு இந்த சமுதாயம், இந்த ஐம்புலன் அறிவால நிறைய விஷயங்களை சேகரிச்சு வச்சிருக்கீங்களா? நீங்க பாக்குறது, கேட்கறது, நீங்க என்னென்னலாம் அனுபவம் பெற்று வச்சிருக்கிறீங்களோ அதெல்லாம் தான் நீங்க செய்வீங்க. உங்களை வேணா கவனிச்சு பாருங்க. உங்களுக்குன்னு ஒரு தனித்தன்மையே இல்ல. நீங்க கலப்படமான நபர். புரியுதுங்களா? நீங்க எல்லாருடைய அறிவையும் கலப்படமா எடுத்து வச்சுன்னு யாரோ ஒருத்தர் இவர் பெரிய ஆளு அப்படின்னு சொல்லிட்டு அவர் எதனா சொன்னா கேட்டுன்னு இருப்பீங்க. நீங்க அப்படிதான். நீங்க உண்மையா நீங்க கிடையாது. சொல்றது புரியுதுங்களா? நீங்க இதுல இருந்து தெளிவாகணும். இப்போ யாரோ இவர் வந்து பெரிய ஆளு அப்படின்னு யாரோ ஒரு 10 பேர் சொல்லிட்டாங்கன்னா இவர் பெரிய ஆளுன்னு நீங்க நம்பிடுவீங்க. என்ன பெரிய ஆள் இவரு அப்படின்னு சோதிக்கலாம் மாட்டீங்க. என்ன இவர் பெரிய ஆள், அவரை எதிர்த்து பேச சொல்லல. நீங்களே உங்களுக்குள்ள ஒரு சோதனைக்கு அவரை உட்படுத்த மாட்டீங்க. அவர் எந்த கரமத்தை சொன்னாலும் கேட்பீங்க நீங்க. அதனாலதான் இந்த குரு அப்படின்னு எக்கச்சக்க பேர் சுத்தின்னு இருக்கானுங்க. புரியுதுங்களா? இப்ப நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு எந்த ஒரு நம்பிக்கையும் கொடுக்கறதே கிடையாது. உங்களுக்கு இதெல்லாம் செய்யுங்க, இதெல்லாம் நடந்துரும், உங்களை கண்டுபிடிங்கன்னு மட்டும்தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அங்கதான் உங்களோட எல்லா கேள்விகளுக்குமான பதிலே நீங்க தான். நீங்க எவ்வளவு கேள்விகள் கேட்டாலும் பதில் நீங்க மட்டும்தான். அது சிரமமான விஷயமும் கிடையாது. உங்களை நீங்க கண்டுபிடிக்கிறதும் ஞானம்ன்றதும் ஒண்ணு பெரிய சிரமமான விஷயம் கிடையாது. அதுல நிறைய மேனிபுலேஷன் இருக்கு. புரியுதுங்களா? இப்ப இவர் யாருன்னா இவரு இவ்வளவு பேருக்கு உதவி செய்திருக்காரு, அவ்வளவு பேருக்கு உதவி செய்தாரு, இவர் பெரிய ஆளு அப்படி இப்படின்னு சொன்னா அவர் உதவி செய்யட்டேன்னா அவர் உதவி செய்தான் ஆகணும். அவர் உதவி, நீங்க உதவி செய்யாததுனால அவர் உதவி செய்யறாருன்றதுனால பெருசா பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. நீங்க அப்படிலாம் கிடையாது. அவர் எதாவது சென்டர் ஓரமா உட்கார வைங்க, அவருக்கு மரியாதை கொடுங்க, அவ்வளவுதான். பணிவா இருக்கலாம் அவர்கிட்ட. எதனா தண்ணி இனி குடிச்சு கொடுக்கலாம், காஃபி எடுத்து கொடுக்கலாம். வயசானவங்கன்னா சும்மா வணக்கம் சொல்லலாம். காலில் எல்லாம் ஒண்ணும் அவசியம் இல்லை. ஆனா உங்களை மொத்தமா நீங்க இழந்து என்ன அவர் யாருன்னே தெரியாது, ஆனா அவர் எதனா சொன்னா கேட்டு சுத்தின்னு அவர் போட்டோ வச்சுக்கின்னு இப்படிதான் நம்ம எதுக்குடா நம்ம போட்டோ வச்சுக்கின்னு இருக்கிறோன்னு தெரியாது. எதுக்கு ரமணர் போட்டோ வச்சுக்கிறோம், எதுக்கு இந்த போட்டோ வச்சுக்கிறோம், அந்த போட்டோ வச்சுக்கிறோம், அவங்க சொல்றதெல்லாம் நம்ம செய்யறது இல்லை. புரியுதுங்களா? எதுக்கு இதெல்லாம் பண்றீங்கன்னு உங்களே நீங்க கேட்டு பாருங்க. நீங்கள் ஒரு தனி நபராவே இல்லை. நீங்க மற்றவனோட அறிவுல இருந்து வாழ்ற நபரா தான் இருக்கீங்க. யாரால அதிகமா இன்ஃபுளுன்ஸ் ஆறீங்களோ அதன்படி உங்க வாழ்க்கையை மாத்திக்கிறீங்க. புரியுதுங்களா? நீங்க முன்னாடி எதனா தியான கிளாஸ், தியான வகுப்பு, எங்கன்னா குரு இதுன்னு போயிருந்தீங்கன்னா அவன் காலில் வந்து மாலை போட்டு சுத்தி இருந்திருப்பீங்க. புரியுதுங்களா? அந்த மாதிரி ஒண்ணு கிடையாது. அவர் உங்களுக்கு எதுவும் தர போறதும் கிடையாது. நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா உங்களை கண்டுபிடிங்கன்னு சொல்லுவேன். என்னெல்லாம் நீங்க எதுவும் பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது. நான் பிச்சை போட்டா போடலாம், அவ்வளவுதான். அதை வச்சு நான் சாப்பிட்டுப்பேன். எனக்கு மாலை எல்லாம் போடணும்னு எந்த அவசியமும் கிடையாது. நான் ஒரு மண்ணும் கிடையாது. நான் அதான் சொல்றேன், நான் ஒரு பிச்சைக்காரன்னு. நீங்க தான் யாருன்னு கண்டுபிடிக்கணும். நீங்கள் மற்றவர்கள் உங்களுக்கு அறிவுறுத்தப்பட்ட அறிவுறுத்தலின்படி உங்க வாழ்க்கை தான் ஒரு விதமான டிசைனுக்கு வந்துட்டீங்க, ஒரு இமேஜினேஷனுக்கு. அதன் அடிப்படையில நீங்க வாழ்ந்துன்னு இருக்கிறீங்க. அது உண்மையான வாழ்க்கை கிடையாது. இதை புரிய வைக்கிறதே ரொம்ப கஷ்டம். இதை புரிஞ்சுக்கிற நபர்கள் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். இதை புரிஞ்சுக்கினா பெரிய விஷயம். இறை வாழ்க்கைனா உங்களோட கோர் ஒண்ணு சொல்லுது, எப்பயுமே எனக்கு நல்லது மட்டும் தான் நடக்கணும், நல்லது நடக்கணும், நல்ல சாப்பாடு கிடைக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும், என் குழந்தை நல்லா இருக்கணும்னு நீங்க எப்ப கேட்டாலும் இதுதானே சொல்றீங்க. ஏன் அதை வேற மாதிரி சொல்லுங்க. நாசமாகணும், கேவலமாகணும். ஆனா வாழ்க்கை பார்த்தா நாசமாகவும் கேவலமாகவும் இருக்குது. ஏன்னா உங்க அறிவின் பக்கம் நீங்க சொல்றீங்க. அறிவின் பக்கம்னா இந்த உலகம் உங்களுக்கு உள்ள செதுகுனாதான் முயற்சி பண்ணணும், முயற்சி ட்ரை அகைன், இதை பண்ணணும், அதை செய்யணும்னு உங்களுக்கு இந்த உலகம் கொடுத்த குப்பைகள் தான் நீங்க வாழ்ந்து இருக்கிறீங்க. முயற்சின்றதே உங்க அறிவின் தெளிவு தான், உங்களுடைய உள்ளத்தின் தெளிவு தான். என்ன வேணும், இது எனக்கு வேணுமா இருக்கிறது, விரும்பிட்டு சும்மா இருங்களா. எவ்வளவு நாள் தோத்து போறீங்க? கொஞ்ச நாள் விரும்பிட்டு சும்மா இருக்கிறதுல என்ன பிரச்சனை? நடப்பதை கண்டு ஆச்சரியப்படுவீர்கள், அதிசயங்களை காண்பீர்கள். இது நம்மளால முடியாது. ஆனா போய் சின்ன பின்னமாயி எல்லாத்தையும் இழந்துட்டு நடுத்தெருல நின்று அவன் காரி துப்புறத வாங்கிக்க முடியும். கேட்டா முயற்சி பண்ணதோட பலனே அவன் காரி துப்புவான். இவன் வேஸ்டான்னு சொல்றதுதான் முயற்சியோட பலன். புரியுதுங்களா? தெளிவா உங்க மனதுக்குள்ள டிசிஷன் எடுக்க முடியுதான்னு பாருங்க. அதை நீங்க செய்ய வேணாம், முதல்ல தெளிவுக்கு வாங்க. அது நடப்பதை கண்டு ஆச்சரியப்படுவீர்கள். எல்லாத்தையும் ஒத்துக்கிறோம் நம்ம இல்ல, கடவுள்னாலும் ஒத்துக்கிறோம். கடவுளுக்கு எதிராக தான் நம்ம வேலை பார்த்துன்னு இருப்போம், அதுவும் நம்மளுக்கு தெரியாது. இவங்கதான் கடவுளை நம்புறவங்க. உங்களோட கோர் ஒண்ணு இருக்குல்ல, அது பொய் சொல்லாதன்னு சொல்லும், ஆனா சொல்லுவோம்.
எதுக்கு சொல்றேன்னு கேட்டா தெரியாது. ஆனா நம்ம எல்லார்கிட்டயும் சொல்லுவோம் பொய் பேசக்கூடாது, பொய் பேசக்கூடாதுன்னு குழந்தைய போட்டு அடிச்சுன்னு இருப்போம். நம்மளே பொய் பேசின்னு தான் இருப்போம் டெய்லி. பொய் பேசக்கூடாது, உண்மையதான் பேசணும் அப்படின்னு நம்ம குழந்தைக்கு டீச் பண்ணிட்டு இருப்போம். புரியுதுங்களா? ஆனா நம்ம பேசுறது மொத்தம் பொய் தான். மறைப்போம் எல்லாத்தையும். நீங்க வெளிப்படையா இருங்க உங்க வாழ்க்கையை பத்தி. நீங்க அப்படியே எவ்வளவு மோசமான செயல்களை புரிந்தாலுமே எல்லாருக்குமே தெரியட்டுமே. அதான உண்மை. உங்களோட உண்மையான சூழல் என்னவா இருக்கோ அது எல்லாருக்கும் தெரியட்டுமே. நீங்க கவனிச்சீங்கன்னா பொய்யே பேச முடியாது. உங்களை விடாது பொய் பேசுறது. கவனிச்சீங்கன்னா பொய் பேச முடியாது. கவனிச்சீங்கன்னா எந்த தப்புமே உங்களால செய்ய முடியாது. நீங்க போய் பேசினா கூட உங்களுக்கு தெரியும் நம்ம போய் தான் பேசின்னு இருக்கோம். பரவாயில்ல, அதையும் அந்த குற்ற உணர்வுல இருந்து வெளியில வந்துட்டு திருப்பி கவனிக்க ஆரம்பிங்க. நான் என்ன சொல்றேன்னா, உங்க லைஃப் எப்போ ரிலாக்ஸ் ஆகும்னா உங்களை பற்றியான நிறைய உண்மைகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் பரவாயில்ல, நான் இப்படிதான் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணிடுவாங்க அவங்க? ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. நிறைய விஷயங்களை மறைக்கிறீங்கல்ல, அத நான் இப்படிதான் இருக்கேன் அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. உங்களுக்கு நீங்க ஏதோ அந்த உண்மை மற்றவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா, நான் மறைக்கிறது மற்றவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இப்படி எல்லாம் நடக்கும்னு ஒரு இமேஜினேஷன் வச்சிருப்பீங்களா? அது நடக்கவே நடக்காது. அவங்க சரியாயிடுவாங்க, உங்களை ஒத்துப்பாங்க. உங்களுக்கு உச்சபட்சமான ஒரு ரிலாக்ஸேஷன் வரும். உங்களை பத்தியான உண்மை எல்லாருக்கும் தெரியட்டுமே. நீங்க யாரு, என்ன ஏதுன்னு. என்ன இப்போ உங்களுக்கு மட்டும் தெரியாத மறைச்சு என்ன பண்ண போறீங்க? புரியுதுங்களா? நீங்க செய்யற செயலை ஏதோ ஒண்ணு மறைச்சு என்ன பண்ண போறீங்க? ஏதோ வீட்டுக்கு தெரியாம ஏதோ ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடுறீங்க, ஏதோ லட்டு பூந்தி ஏதோ தெரிஞ்ச சாப்பிடுங்க, என்ன ஆயிட போகுது? ஒன்னாவாது. இதெல்லாம் தான் உங்களோட எமோஷனல் பிளாக். நீங்க இதை யோசிச்சுனே இருப்பீங்க, குற்ற உணர்வு அப்படி இப்படின்னு போயிடு. தெரிஞ்சா தெரிஞ்சுக்கோ, இப்படிதான், இதான் நான், அவ்வளவுதான். அது மோசமானவனோ சரியானவன்லாம் கிடையாது, இதான் நான், அவ்வளவுதான். நீங்க உங்களை சரி பண்ணிக்கீங்க. உங்களை கவனிச்சீங்கன்னா உங்களால போய் பேச முடியாது, எந்த தப்புமே செய்ய முடியாது. நீங்க கவனிச்சீங்கன்னா நீங்க ரைட்டும் செய்ய முடியாது, தப்பும் செய்ய முடியாது. ரைட்டும் இல்லை தப்பும் இல்லைன்னு சொல்றல, அந்த ஸ்டேட்லயே இருப்பீங்க எப்பயுமே. நீங்க பிரசன்ட்ல இருப்பீங்க கவனிக்கும் போது. நீங்க பிரசன்ட்ல இருக்கலாம், முயற்சி எல்லாம் செய்ய முடியாது. பிரசன்ட்ல இருக்கிறதுன்னு ஒண்ணு கிடையாது. கவனிச்சா பிரசன்ட்ல இருப்பீங்க, கவனிச்சா நல்லது செய்வீங்க, கவனிச்சா எல்லாமே நல்லது மட்டும் தான் நடக்கும். கவனிச்சீங்கன்னா இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு இசைவா மாறும். கவனிச்சா அஷ்டமா சித்திகள் கிடைக்கும், உண்மையா கிடைக்கும். அஷ்டமா சித்திகள், சித்து கிடைக்கும் உங்களுக்கு. சித்து இதெல்லாம் சொல்றாங்கல்ல, எல்லாமே கிடைக்கும், எல்லாம் ஃப்ரீ. நம்ம தான் அதெல்லாம் செய்ய மாட்டோம். நம்ம நெற்றி வேர்வை நிலத்தில் சிந்த உழைத்து சாப்பிடணும் எவனோ சொல்லிட்டு போயிட்டான். சரி, உழைத்து சாப்பிட்டவன் என்ன ஆனான்னு பாக்கணும்ல, ரிசல்ட் என்னப்பா அப்படின்னு பாக்கணும்ல, அதையும் பார்க்க மாட்டோம். இன்னும் நெற்றி வேர்வை உழைத்துன்னு ஏதோ ஒரு கதை பேசினே கிடப்போம். சரி, நெற்றி வேர்வை உழைத்தவன் எத்தனை பேரு? 1000 பேர். என்ன ஆனா? செத்துட்டான். ஒண்ணுமே அனுபவிக்கவே முடியல, ஒண்ணுமே அவன் இந்த உலகத்தை அனுபவிக்கவும் முடியல, உழைச்சு செத்துட்டான். எதாவது ரிசல்ட், அவ்வளவுதான். அப்ப தப்பு அப்படின்னு ஒரு டிக்ளரேஷன் வர முடியாது நம்மளால. இந்த உலகம் ஓடும் ஓட்டத்துக்கூடவே நம்மளும் ஓடணும்னு நினைப்போம், அதையே காம்பீட் பண்ணணும்னு நினைப்போம். இறை வாழ்க்கைன்னா உங்களோட கோர் ஒண்ணு சொல்லுதுலே, நான் நல்லா தானே இருப்பேன், என் வாழ்க்கை சரியாயிடும். கடன், இப்ப உங்களுக்கு கடன் தீரணுமா? கடன் உள்ள புழுங்கி சாவணுமா? கடன் தீரணும் ஆமேன்னு சொல்லுங்க. அது தீருது, தீராம போகுது, அதோட இஷ்டம். அது ஒத்துக்குங்க. கடன் தீரணும்ன்றத முதல்ல கடன் தீர்ந்துரும் அப்படின்றத ஒத்துக்குனீங்கன்னா அது தீருது, தீராம போகுது. உங்க மேல யாராலையும் கை வைக்க முடியாது. நடக்கும். இது நான் விளையாட்டுக்கு சொல்லல, தீரணும், அவ்வளவுதான். உங்களால செய்ய முடியாததெல்லாம் உங்களுக்குள்ள கேளுங்களேன். இப்ப என்னவா இருக்க? ஒன்னும் இல்ல, வீடும் இல்ல, வாசலும் இல்ல, சோறும் இல்ல, ஒண்ணும் இல்ல. என்ன வேணும்? சோறு, நல்ல சோறு வேணும். அப்படிதான் நீங்க நினைப்பீங்க. இல்ல, நல்ல சோறு வேணும்னு நினைக்க போறது இல்ல. நல்ல வீடு வேணும், நல்ல கல்யாணம் நடக்கணும், நல்ல எல்லாமே நல்லது நடக்கணும்னு தானே நினைக்கிறீங்க. ஆமேன்னு சொல்லிட்டு சும்மா இருங்க, எதுவும் செய்யாதீங்க, நடந்தே தீரும். அந்த சும்மா இருக்கிறது தான் நம்மளால முடியல. வேணா செய்து பாருங்க. இத எண்ணுவதெல்லாம் உயர்வுள்ளல் அப்படின்னு ஒரு குறள் இருக்குல்ல, அது குறள் எனக்கு தெரியாது, அந்த ஒரு லைன் மட்டும் தெரியும். நீங்க வேணா தெரிஞ்சுங்க அதை பத்தி. நீங்க எண்ணுவதெல்லாம் உயர்வுள்ளெல்லாம் உங்களுக்குள்ள இருக்குது இல்ல ஒண்ணு, அது எப்பயுமே உயர்ந்ததுதான். அதோட எண்ணுதல் என்னன்னா உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கணும்ன்றதுதான். அது ஆமேன்னு சொல்லி ஒத்துங்க. அது நடக்குது, நடக்காம போறதெல்லாம் உங்க வேலையே கிடையாது. அதுக்காக நீங்க எந்த செயலும் செய்ய வேணாம், நடந்தே தீரும். நான் நடந்தே தீரும் அப்படின்னு பிரீத்திக்கு நான் கேரண்டி மாதிரி, நான் கேரண்டி. அதுக்கு நீங்க சும்மா மட்டும் இருந்தா போதும். ஏன் இது உங்களுக்கு புரிய மாட்டேது? இந்த மாதிரி
இந்த ஆன்மீகத்துல உங்களுக்கு ஒரு பெரிய கட்டுக்கதைகளும் பெரிய பெரிய பேய் கதைகள்லாம் இருக்குதுல்ல, அதெல்லாம் உண்மை கிடையாது. உங்களை நீங்க மட்டும்தான் காப்பாத்திக்க முடியும். எந்த போட்டோவும் உங்களை காப்பாத்தாது. நீங்க பண்ற பூஜைகள்லாம் உங்களை எதுவும் உங்களுக்கு ஒண்ணுமே செய்யாது. இவ்வளவு வருஷமா செஞ்சுருக்கீங்களா, என்ன அதனால என்ன ஆச்சுன்னு அதுல கொஞ்சம் ஆராய்ச்சி தான் செய்யுங்களேன். பூஜை செய்யறோம், தேங்காய் உடைக்கிறோம், வாழைப்பழம் நம்மளே சாப்பிடுறோம், படையல் போடுறோம், ஏதோ தாத்தா ஆயான்றோம், ஏதோ பண்றோம், என்ன பண்றோம்னு கொஞ்சம் நீங்களே ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. இங்க இல்லாதவர்கள் இல்லாதவர்கள் தான். இங்க இருக்கிறது நீங்க மட்டும்தான். உங்களுக்கு காலங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிந்தனைக்கு தயவு செய்து வாங்க. சிந்தனை என்பது உங்களுடைய யோசனைகளை விலக்கி விடுவது. யோசிக்காதீங்க. இந்த உலகம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டவைகளும் இந்த உலகம் எப்படி வாழணும்னு உங்களுக்கு சொன்னது எல்லாமே பொய். அது உண்மை கிடையாது. நீங்க சும்மா இருங்க, அதான் வாழ்றது. நீங்க நினைத்து பார்க்க முடியாத நீங்கள் இதெல்லாம் உங்க வாழ்க்கையில நிகழணும்னு நினைச்சீங்களா, சும்மா நிகழ்ந்துட்டு போயினே இருக்கும். ஆனா இதுக்கார இவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தோம், இது ஈஸியா நடக்குதுன்னு உங்களுக்கு அதுவா உங்க காலடியில விழறதெல்லாம் நீங்க இழுக்கிறீங்க கயிறு கட்டி. இதெல்லாம் நான் என் வாழ்க்கையில பார்த்ததை உங்ககிட்ட சொல்றேன். சும்மா அடிச்சு விடல. நடந்திருக்குது, நடக்குது, நடக்கவும் போகுது. அதனால சொல்லிட்டு இருக்கேன். நம்ப முடியாத அதிசயங்களை எல்லாம் நான் என் வாழ்வில் பார்த்திருக்கிறேன். அப்படிலாம் நடக்க வாய்ப்பே கிடையாதுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா நடக்கும். விருப்பம் மட்டும் தெளிவா இருந்தா போதும். என்ன விருப்பம்? உங்களுக்கு என்ன விருப்பம் இருக்கும் போது? நல்ல சோறு, சுகமான வாழ்வு, நிம்மதியான வாழ்க்கை, இது உங்களுக்கு கிடைச்சிரும். அது உங்களை எவ்வளவு பெரிய பணக்காரங்க அதுவே ஆக்கிரும். இந்த போர், இந்த உலகம் உங்களுக்கு கற்பிக்கப்பட்டிருக்கு இல்ல, இது எல்லாமே ஒரு விதமான உங்களை எப்படி வாழ வைக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க வச்சிருக்கிற ஒரு விதமான சாஃப்ட்வேர். அது உங்களுக்குள்ள ஃபீட் பண்ணிடுவாங்க. நீங்க பாக்குற அட்வர்டைஸ்மெண்ட், டிவி, போனு, யூடியூப், அது இதுன்னு எல்லாத்துலயும் நீங்க என்ன பார்த்தாலும் அது உங்களுக்குள்ள பதிஞ்சிடும். அவ்வளவுதான். நீங்க அப்படி செய்யலனாலும் நீங்க செய்வீங்க. நீங்க எதை ரிப்பீட்டடா பாக்குறீங்களோ அதுவா மாறிடும் உங்க மனம். நீங்க எதை ரிப்பீட்டடா பாக்குறீங்களோ கேக்குறீங்களோ அதுவாவே மாறிடும். நீங்க என்ன தூண்டினாலும் அதை மாத்துறது ரொம்ப சிரமம். நீங்க ரிப்பீட்டடா பைக் ஓட்டுறீங்கல்ல, பைக் ஓட்டுறத மறக்க சொன்னா உங்களால மறக்கவே முடியாது. ஓட்டாம வேணா இருக்க முடியும். புரியுதுங்களா? நீங்க ரிப்பீட்டடா செய்யறது உங்களுக்குள்ள பதிஞ்சு தீந்துரும். அதை செய்யாம வேணா இருக்கலாமே தவிர, ஆனா அது உங்களுக்குள்ளவே இருக்கும். அது தன்னிச்சையா நடக்கும். பைக்ல சாய் போட்ட உடனே நீங்க ஓட்ட ஆரம்பிப்பீங்க. அதுக்கு நீங்க அது எப்படி செஞ்சுன்னு இருக்கீங்கன்னு கூட உங்களுக்கு தெரியாது. ஆட்டோமேட்டட் ப்ராசஸ் மாதிரி உங்களோட தாட் ப்ராசஸே ஆட்டோமேட்டடா மாத்திட்டாங்கன்னா எவனோ அவன் பேர் இலுமினாட்டியோ ஏதோ ஒரு கரமோ, நம்மளுக்கு அதெல்லாம் தேவையில்லை. ஆனா நீங்க உங்களை கண்டுபிடிங்க. உங்களோட எண்ண ஓட்டங்கள் நீங்கள் கிடையாது. உங்களுடைய அனுபவ அறிவும் உங்களுடைய எதிர்கால பயமும் நீங்கள் கிடையாது. உங்க எதிர்காலத்தை பத்தி இப்படி ஆயிடுமோ, அப்படி ஆயிடுமோ, இது ஆயிடுமோ, என் குழந்தை நல்லா இருக்குமோ, நல்லா இருக்காதோ, நீங்க என்னதான் யோசிச்சிருந்தாலும் அந்த குழந்தை எப்படி இருக்க போதோ அப்படிதான் இருக்க போகுது. அதை பத்தி எல்லாம் யோசிக்காதீங்க. நான் எப்படி இருப்பேன், வயசானா என்ன யாரும் பார்த்துப்போம், எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படி, அதெல்லாம் வயசானா பார்த்தா பாக்குறாங்க, எல்லாம் அப்படியே வீட்லயே கண் செத்துருவோம்னா இப்போ பார்த்தா பாக்குறாங்க, பார்க்கலாம் போறாங்க. நம்மளுக்காக கடவுள் எல்லாவற்றிற்கும் எல்லா உயிருக்கும் ஒரு வழி வச்சிருப்பான். உங்களை அப்படியே விட மாட்டான். லேசா இருங்க. எல்லாரும் நல்லபடியா வாழட்டும், எல்லாரும் நல்லபடியா சாப்பிட்டோம், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். இதை தாண்டி நீங்க என்ன பெரிய பணக்காரன் பில்கேட்ஸ் எல்லாம் ஆக முடியாது உங்களால. சும்மா அந்த மாதிரி உங்களுக்கு பொறி வச்சிருக்காங்க. பில்கேட்ஸ் ஆகணும், பணக்காரன் இன்னும் ரோல்ஸ் ராய்ஸ் வாங்கணும், அதெல்லாம் வேண்டாம். அதெல்லாம் ஓட்டி என்ன பண்ண போறோம்? என்ன நீங்க எதிராக இந்த உலகம் எல்லாத்தையும் அடையணும்னு சொல்லுது, நீங்க எதிராக அதெல்லாம் வேண்டாம் உங்களுக்கு. அதெல்லாம் சும்மா வந்துடும். எவனா வாங்கிட்ட ஒரு 2 ஹவர் ஓட்டி பார்த்துட்டு வந்துடலாம், அவ்வளவுதான். அதை வாங்கி வச்சுன்னா அதை சர்வீஸ்க்குலாம் எடுத்துன்னு போய் இருக்கிறது யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. பெருசா எதனா வாங்கணும்னா அதை சர்வீஸ் விடணும், அதை பண்ணணும், இதை பண்ண. அந்த காரை அனுபவிக்கிறதுக்கு யாருன்னா எத்தனை வந்து வச்சாங்கன்னா அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்பு கட்டாயம். ரோல்ஸ் ராய்ஸ் போகணும்னு விரும்புங்க. அது எவனா ஒருத்தவங்களை ஏற்றி எடுத்துன்னு போவான். நடக்கும். அது உண்மையா. நம்ம வாங்கிலாம் வச்சுக்கணும் அவசியம் இல்லை. நான் அது பண்ணணும், இது பண்ணணும், மக்களுக்கு நான் பெருசாகி பெரிய கம்பெனி ஆரம்பிச்சு நிறைய பேருக்கு உதவி பண்ணுவேன். அதெல்லாம் வேணாம். முதல்ல நீங்க உங்களுக்கு உதவி பண்ணீங்க. பெரிய ஆளாகணும், நான் நிறைய பேருக்கு உதவி பண்ண போறேன், நான் இது பண்ணுவேன், அது அந்த திட்டத்தெல்லாம் விட்டுட்டு முதல்ல நீங்க நல்லா இருங்க. நீங்க நல்லா இருந்தாலே மத்தவங்க நல்லா ஆயிடுவான். அது தெரிஞ்சுங்க. நீங்க நல்லா ஆக்கணும்னு அவசியமே கிடையாது. நீங்க யாரையும் நல்லா ஆக்க முடியாது. யாரும் அவனோட மன தேவைகளை பூர்த்தி பண்ணவே முடியாது. அவனுக்கு 100 ரூபாய் கொடுத்தீங்கன்னா 200 ரூபாய் கொடுத்தா நல்லா இருக்கும் தான் நினைப்பான். அவனுக்கு 1 கோடி கொடுத்தா இன்னும் ஒரு 2 கோடி கொடுத்தா நல்லா இருக்கும் தான் நினைப்பான். எதுலயும் தன்னிறைவு யாருமே அடைய போறது இல்லை. அதனால
மற்றவர்களை பற்றியான கதைகள்ல இருந்து விலகி உங்க கதைக்கு வாங்க. உங்களோட ஓன் ஸ்டோரிக்கு வந்துட்டு நீங்க நாயா, பிச்சைக்காரனா, இல்ல ஈகோ பிடிச்சவங்களா, இல்ல நீங்க என்னவா இருக்கிறீங்க, மத்தவங்க கிட்ட பிச்சை வாங்கி சாப்பிட்டு இருக்கிறீங்களா, இல்ல நீங்க சுயமா நின்று இருக்கிறீங்களான்னு கண்டுபிடிங்க. இறை வாழ்க்கை வாழ்வதுன்னா உங்களோட கோர் என்ன சொல்லுது அதை ஒத்துங்க. நல்லா சரியாயிடம் போடான்னு தானே சொல்லுது. சரியாயிடம் போடா முடிஞ்சிச்சு. கடன் கொடுக்க முடியல, கடன் கொடுக்காமே இருங்க. கடன்காரன் திட்டினா வாங்கிக்கிங்க. அப்படியே சுச்சுவேஷன்ல இருங்க. கடன் அடைக்கிறதுக்கு முயற்சி செஞ்சுன்னு இருக்காதீங்க. உங்களால முடியாது. அதெல்லாம் உங்ககிட்ட காசு இல்லைல்ல, டிக்ளேர் பண்ணுங்க காசு இல்லை, அவ்வளவுதான். கடன்காரே ஒண்ணு நான் எப்பேன்னு ஏதோ திட்டுறானா வாங்கிக்கிங்க. சும்மா இருங்க. காசு இருந்தா கொடுங்க, இல்ல சும்மா இருங்க, சாப்பிடுங்க, உயிரோட உங்களை பாதுகாத்துங்க. சாப்பிட்டு சும்மா இருங்க, சாப்பிட்டு சும்மா இருங்க, வேலை இருந்தா செய்யுங்க. கடைக்காரன் போன் பண்ணி என் வாழ்க்கையை நீ நாசம் பண்ணிட்டா இப்படி ஆயிடுவேன், சரி அப்படின்ட்டு அதையும் கேளுங்க. கேட்டு கம்முன்னு இருங்க, சாப்பிடுங்க, வேலையை பாருங்க. இது சரியாகணும்னு மட்டும் நினைப்பு மட்டும் வச்சுங்க. ஏன்னா இதை நீங்க சரியாகணும்ன்ற நினைப்பை வச்சுட்டே இருந்தீங்கன்னா அது சரியாயிடும். நீங்க கடன் அடைக்கிறதுக்கு கடன் வாங்கினே இருந்தீங்கன்னா நிறைய கடன் வரும், நிறைய கடன்காரன் வருவாங்க. சும்மா இருங்க, சும்மா இருங்கள். புரியுதுங்களா? உங்களுடைய கோர் என்ன சொல்லுதோ அதை மட்டும் கேளுங்க. உங்க அறிவின் பக்கம் போய் இந்த உலகம் கற்பிச்சதோட ஓடாதீங்க. நீங்க யாரையும் கம்பீன் பண்ண வேணாம், நீங்க யாரோட பெருசா வேணாம், நிறைய பணம் சம்பாதிக்க வேணாம். நீங்க நிறைய பணம் சம்பாதிச்சாலும் இப்படியேதான் இருக்க போறீங்க. இதே மனநிலை தான் இருக்க போகுது. உங்களோட சுகம் மாறவே நீங்க அதாவது அதிகப்படுத்தவே முடியாது. இப்ப ஒண்ணுமே இல்லாம இருக்கீங்க, உங்ககிட்ட காசே இல்ல, கடன்காரனா இருக்கீங்க, மனம் சுகமா இருந்தா எல்லாம் சரியாயிடும். உங்க மனம் தான் சரியாகணும், உங்க மனம் தான் கிளாரிட்டி ஆகணும். நான் பணக்கார ஆயிட்டு என் மனதை தேடுறாப்புல தேட முடியாது உங்களால. புரியுதுங்களா? இப்போ தேடுங்க உங்களை. பரவாயில்லைங்க, எந்த சூழல ரோட்ல கூட குப்பை தொட்டி பக்கத்துல கூட உங்களுக்கு இருக்கட்டும் இடம், இப்ப அங்க இருந்து தேடுங்க, பரவாயில்ல. வேற எதுவும் செய்ய வேணாம். புரியுதுங்களா? எந்த சூழலா இருந்தாலும் நீங்க இதை செய்யுங்க. அந்தந்த சூழல் கூட அப்படியே இருங்க. சிரிச்சா சிரிங்க, அழுகை வந்தால் அழுங்கள். உங்களை பத்தி எந்த வித எதிர்ப்போடவும் இருக்காதீங்க, குற்ற உணர்வோட இருக்க. பொய் சொல்லிட்டீங்கன்னா சொல்லிட்டீங்க, அவ்வளவுதான். கவனிங்க உங்களை, அவ்வளவுதான். பொய் சொல்லியிருக்கோம், அவ்வளவுதான். கவனிங்க. அப்படியே சூடு சொரணே இல்லாத மாதிரி வாழணும். யாருக்கும் பாதிப்பு ஏற்படுத்தாத வாழ்க்கை நம்ம வாழணும். நம்ம சுயநலத்துக்கு எவன் தலை மேலேயோ நின்று அவன் கழுத்துல நிக்க கூடாது. நம்ம காலில் நிற்போம், அவ்வளவுதான். இதெல்லாம் கொஞ்சமா லேசா சிந்திச்சு பாருங்க. இறை வாழ்க்கைன்னா உங்களோட கோர் என்ன சொல்லுதோ அதை ஒத்துக்குங்க, ஆமேன்னு சொல்லுங்க, அவ்வளவுதான். வழிகளை தேட வேண்டாம், வழிகள் உருவாகும். உங்களுடைய உலக அறிவை தூக்கி தூர போட்டு அதுல போய் நீச்சல் அடிச்சுன்னு இருக்காதீங்க. அதுல உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. நீங்க பெரிய பணக்காரனாலும் இதே மாதிரிதான் இருக்க போறீங்க. இதே சோறு, கொஞ்சம் வீடு பெருசா இருக்கும், அவ்வளவுதானே தவிர முதல்ல இந்த சோறை ஒழுங்கா சாப்பிட பழகுங்க. இதுல தன்னிறைவுக்கு வாங்க. இப்ப இருக்க சோறை ஒழுங்கா சாப்பிடுங்க, அப்புறமா அந்த சோறுக்கு போலாம். முயற்சி பண்ணி அந்த இடத்துக்கு போயிடும், அந்த இடத்துக்கு போயிடும், செத்து போயிடுவோம் நம்ம. புரியுதுங்களா? அந்த மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது. இப்ப இருக்க வாழ்க்கையை ஒழுங்கா வாழுங்க, இப்ப சந்தோஷமா வாழுங்க. எவ்வளவு நெருக்கடி இருந்தாலும் சந்தோஷமா இருங்க. உங்களை யார் தடுக்க முடியும்? இதெல்லாம் இருந்தா நான் சந்தோஷமா இருப்பேன், அப்படிலாம் வராது வாழ்க்கை. இப்ப இருந்துருங்க, அவ்வளவுதான். சந்தோஷமா மாறிடும். அதனால இதெல்லாம் லேசா புரிஞ்சுங்க. என்னை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நான் தான் பிச்சைக்காரன், எச்ச நாய். இதுதான் என்னுடைய ஞான ஆசிரியர் எனக்கு அருளிய தீட்சை. உங்களை பத்தி தெரிஞ்சுங்க. இறைவன் சொல்வதை ஒத்துக்கொள்ளுங்கள், ஆமேன்னு சொல்லிட்டு செயல் செய்ய வேணாம். உலகத்துல இருக்க எல்லாரும் உங்களை செயல் செய்ய சொல்லுவாங்க, நான் செயல் செய்ய வேண்டாம் என்று சொல்கிறேன். நினைப்பை மட்டும் தெளிவாக்குங்க, அதுதான் முதன்மையான முயற்சியே. அந்த செய்துட்டீங்கனாலே போதுமானது. செயல்லாம் தன்னால வந்துடும் உங்களுக்கு. இதெல்லாம் ஒத்துக்கணுமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். செய்யலன்னா செய்ய முடியலன்னா செய்யாதீங்க. கஷ்டமான வாழ்க்கையை வாழுங்க. இதை செய்தீங்கன்னா சுலபமான சிறப்பான வாழ்வு உங்களுக்காக அமைக்கப்படும். ஏன்னா இங்க ஒண்ணு உங்களுக்கு உதவி செய்ய காத்துன்னு இருக்கு. எவன் தெளிவா இருக்கிறானோ அவனுக்கு மட்டும் தான் செய்யும். பிரியாணி சாப்பிடலாம், சரி வேணாம் வெஜ்ஜி சாப்பிட்டுக்கலாம், சரி பிரியாணியை சாப்பிடலாம்னு 10 வாட்டி டிசிஷன் மாத்தின்னு இருக்கவனுக்கு அதால உதவி செய்ய முடியாது. அதுக்கு நீங்க ஒரு கட்டளை கொடுத்தா அதை செய்ய ட்ரை பண்ணணும். உடனே வெஜ்ஜுக்கு மாறக்கூடாது.
பிரியாணி சாப்பிட்டா பிரியாணி சாப்பிடணும் ஒத்துக்கணும். ஒரு டிசிஷன் எடுத்துடணும் லைஃப்ல. 10-15 டிசிஷன் வச்சுன்னு இருக்க கூடாது. கடகடன்னு வாழ்க்கை வாழ்ந்துடணும். நிறைய யோசனையில முழுகக்கூடாது. புரியுதுங்களா? அதனால உங்களுடைய கோர் என்ன சொல்லுதோ, அதாவது இங்க என்ன சொல்லுதோ அப்படின்லாம் ரஜினி டைலாக் பேசுவார்ல, அந்த மாதிரி நீங்க உங்களே கேட்டு பாருங்க. எனக்கு என்னடா இந்த மாதிரி சூழல்ல இருக்கேன், இது சரியாகணுமா சரியாகக்கூடாதான்னு நீங்க கேட்டீங்கன்னா, சரியாகணும் தான் நீங்க சொல்ல போறீங்க. சரியாகணும், அவ்வளவுதான், ஆமேன்னு சொல்லிட்டு சும்மா இருங்க, சரியாயிடும். அவன் தொல்லை பண்றான், இவன் தொல்லை, வாங்கி சாப்பிட்டோம், அவன் தொல்லை பண்ணா கொஞ்சம் தாங்கிக்கிங்க, அவ்வளவுதான். வேற என்ன பண்ண முடியும்? கடங்காரன் என்ன இது பண்றான் அது பண்றான்னா பண்ணட்டும். கடவுளை நம்புங்க, உங்களை யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. உங்க மேல சின்ன துரும்பு கூட அவன் அனுமதிச்சாதான் வந்து விழும். இதெல்லாம் உண்மையாவே நடக்கும். நான் சொல்றதெல்லாம் ஒரு இமேஜினேஷனா, ஒரு விதமா, ஒரு பில்டப்பா எடுத்துக்காதீங்க. உண்மையாவே இது நடக்கும். ஏன்னா இங்க ஒண்ணு இருக்கு, பெருசு ஒண்ணு இருக்கு. அது நீங்க சொன்னா செய்யும். உங்களுக்காக வேலை செய்யறதுக்காக ஒண்ணு இருக்கு. உங்களுடைய விருப்பங்கள் தான் அதோட கட்டளை. அதை செய்யும். நீங்க நினைத்து பார்க்க முடியாத வகையில அது உங்களுக்கு செய்து முடிச்சிடும். அந்த வாழ்க்கைக்கு தான் நம்ம போகணும். இந்த மனித குலம், மனித அறிவினால் கட்டப்பட்ட வாழ்க்கைக்கெல்லாம் நம்ம போகணும்னு அவசியம் கிடையாது. அது தப்பு தான். அதனால இதெல்லாம் லேசா புரிஞ்சுங்க. இறைவன் நல்வாழ்க்கையை தரட்டும். இறைவனால் நிறைய நன்மைகள் நடக்கட்டும். நல்லது. நாளைக்கு வாங்க. இறைவன் போதுமானவன். இறைவன் போதுமானவன் ஐயா. நன்றி ஐயா. நல்லது. இறைவன் போதுமானவன். நன்றி ஐயா. இறைவன் போதுமானவன். நல்லது.